கொஞ்சம் கூட படிக்கல, நான் வந்து இந்த எக்ஸாம் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன்.
வீட்டுக்கு போயிட்டு இந்த ஒரு பிரச்சனை ஆகிட்டு இருக்கு, அதனால வந்து எக்ஸாம் நடக்காதுன்னு சொல்லிட்டாங்க. அப்பவுமே எனக்கு சந்தோஷம் வந்துச்சு. ஏசப்பா நம்மளுக்காக நம்ம ஜபத்தை கேட்டு இந்த எக்ஸாமை கூட தடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து சந்தோஷமா இருக்கு. இதோட நான் சாட்சியம் வைக்கிறேன். நான் ஒவ்வொரு வருடமும் இந்த இடத்துல இருந்து நான் சாட்சி சொல்கிறது வழக்கம். ஆனால் எனக்கு திருமணம் ஆன பின்பு என் மனைவியோடு சேர்ந்து இந்த இடத்துல நான் சாட்சி சொல்லலை. இதான் முறையாக மனைவி சேர்த்து நான் சாட்சி சொல்கிறேன். என் வாழ்க்கையில் இருந்த அநேக சில கருத்து வேறுபாடுனால் என்னால் வந்து சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் முன்பாக பாட்சி சொல்வது வந்து சாட்சியாக வந்து சொல்லுவேன். அப்போ நான் வந்து ஆண்டு சொன்னேன். அதுவே என் குடும்ப வாழ்க்கை என் வாழ்க்கை நல்ல ஒரு அற்புதமான என் குடும்ப வாழ்க்கை நல்லா எப்படி கட்டப்படுகிறதோ அப்போ வந்து நான் சாட்சி சொல்கிறேன். அதுவே நான் நின்று நான் சாட்சி சொல்ல மாட்டேன்னு சொல்லி நான் விண்ணப்பத்தை நேரெடுத்தேன். ஆனால் என்னென்னா 9 வருடங்கள் ஆகியிருக்குது. இப்போ தேவன் ஒரு சாட்சியை நிறுத்துவதற்காக நான் கர்த்தருக்கு நான் நன்றி பெறுகிறேன், நான் ஏறுகிறேன். இந்த இடத்துல நான் ஒவ்வொரு முறையும் வந்து சாட்சி சொல்லும்போது என் மன வருத்தம் இருக்கும். சரி, நம்மளுக்குன்னு ஒரு குடும்பம் இது தனிப்பட்ட தனித்திருந்து தனித்தே போயிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் வேதனைப்படாத நாட்கள் இல்லை, நான் அழாத நாட்கள் இல்லை. ஆனால் இந்த நியூ இயர் டைமில் இந்த வருடத்தில் பாஸ்டர் வந்து எனக்காக வந்து ஜோம் பண்ணார். தாழ்த்தும்படி செய்வார், ஒரு வாழ்க்கையில் ஒரு அர்த்தம் செய்யுங்கிறது அந்த சொல்லி எனக்காக பின்னாடி வந்து ஜோம் பண்ணார். இந்த 4 வருஷமாக பார்க்கும்போது என் மனைவி மேலே எந்த ஒரு எண்ணமும் எனக்கு வந்ததில்லை. எப்பொழுதுமே எனக்கு நான் வேண்டாம், நான் தனித்து இருந்து மறித்தாலும் தனியாக இருந்து மறிச்சதை தவிர்த்து, ஆனால் மறுபடியும் மனைவியோடு சேர்ந்து வாழ்வதற்கு அது நான் வாய்ப்பே இல்லை என்று அந்த தீர்மானத்துக்கு ரொம்ப நான் உறுதியாக இருக்கேன். ஆனால் இந்த ஜனவரி மாதத்துலேருந்து என்னன்னு தெரியல, கொஞ்சம் கொஞ்சமாக என் மனைவி மேலே அந்த அன்பு எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் வர ஆரம்பிச்சு. எனக்கு இந்த பிடிவாத குணம், அந்த கோபம் எல்லாம் நீக்கும்படியாக தேவனுக்கு உதவி செய்து அதோட ஒரு பாசம் அன்பு வரல கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு வந்தது. பிப்ரவரி மாதம் பாஸ்டர் வந்து 6வது முடிவில் ஒரு வார்த்தை வந்து எனக்கு லாஸ்ட் முடிவு ஒரு வார்த்தை சொன்னார். நீ கணவன் மனைவியாக நீ புரிந்திருந்தாலும் உன் மனைவி உனக்கு முள்ளாக இருந்தால் அந்த முள்ளே உனக்கு என்ன செய்வார்னா உனக்கு மாற்றி தருவார் என்று சொல்லும் போது எனக்குள்ள கொஞ்சம் கொஞ்சம் என் மனைவி மேலே கொஞ்சம் கொஞ்சமாக அப்போ தான் அந்த அன்பு எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் வந்தது. அதுக்கப்புறம் நான் பொதுவாக தனிப்பட்ட முறையில் இருந்ததுனால நான் சண்டே மட்டும் ஆராதனைக்கு வருவேன். மற்ற நேரத்தில் வந்து ஆராதனைக்கு இது வெள்ளிக்கிழமை கூடிக்க எந்த கூடிக்க நான் வர்றதில்லை. ஏன் மாதம் 1ஆம் தேதி பிரேயருக்கு நான் வரமாட்டேன். ஆனால் இந்த ஏப்ரல் 1ஆம் தேதி அன்றைக்கி போகணும்னு எனக்கு போட்டு நான் இங்கே வரும்போது பிரேயரெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் காசு என்ன பார்த்து தனி போட்டு முடிஞ்சு வா நீங்கள் கூட்டிகிட்டு வந்து சரி உனக்கு வயசு என்ன ஆகுது எனக்கு கேட்டாரு. 40 வயசு ஆகுது. சரி, எவ்வளோ நாளைக்கு நீ கேட்கலான்னு இருக்கிற, உங்களோட தாய் தகவலோட வயதாக இருக்குது, உனக்கு விருப்பம் இருந்தால் உன் மனைவியோடு சேர்ந்து நீ வாழலாம். அப்படின்னா உனக்கு என்ன வந்து நீ காரணம்னு நீ செஞ்சுக்கோ. உன்னை யார் உங்களை கட்டாயப்பட்டு விரும்புன்னு சொல்லும்போது நான் எதுலையோ இந்த மாதிரி பற்றி நான் எதுவுமே பேசுகிறேன். எங்கள் இருவருக்கும் வந்து ஒவ்வொரு கருத்து வேறுபாடுகளும் காஸ்ட் ஆகட்டும் சிஸ்டர் ஆகட்டும் எவ்வளோ அவங்களால முடியல எவ்வளோ சமாதானம் பண்ணாங்க, எவ்வளோ எங்கள் இருவருக்கும் நல்ல ஒரு அறிகுறி எவ்வளவோ சொன்னாங்கன்னா லாஸ்ட் வரையும் பிரிவினை என்பது அதனால வந்து அவங்க அதோட செகண்ட் நானும் தனிப்பட்ட முறையில் பாஸ்டர் சிஸ்டர் ஆகட்டும் என் வாழ்க்கை இருந்து ஏதாவது பண்ணி நானும் அவர்கிட்ட கேட்டதே இல்லை, அவரும் என்கிட்ட அதை பற்றி பேசுறதே இல்லை. ஆனால் இந்த வருடம் ஏப்ரல் 1ஆம் தேதி பிரேயர் முடிச்சு பிறகு தான் என் மனைவி பற்றி கலந்துன்னு யார் என் மனைவி பற்றி கண்டிப்பாக போகும்போது அதை பற்றி பேச வேண்டாம், வேறு எதுனா அதை பற்றி பேச வேண்டாம்னு சொல்லி நான் கூட சொல்லிட்டு இருந்தேன். பாஸ்டருக்கு அப்புறம் வந்து கொஞ்ச நாள் வந்து என்கிட்ட பேசிட்டு இருந்தார். சரி, அதுக்கப்புறம் வந்து நான் ஜோம் பண்ணேன். சரி ஆண்டவரே நான் என்ன செய்யணும் நீங்கள் சொல்லுங்க. அவர் கொஞ்ச நேரம் ஆண்டவர்கிட்ட நான் சார் அந்த நேரத்தில் பாஸ்டர் சுந்தராஜ் அவரோட மெசேஜ் நான் கேட்கும்போது அவர் சொன்னார், உங்களோட ஏன் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் ஏன் ஒன்று அற்புதம் செய்யாத காரணம் என்னக்கா, எனக்கு இதுதான் வேணும் இது எனக்கு வேணான்ற அந்த மாதிரி இருந்தீங்கன்னாக்கா தேவனுக்கு அற்புதம் செய்ய மாட்டார். ஆனால் ஆண்டவருக்கு நீங்கள் கேட்கணும், எனக்கு வந்து ஆண்டவரே நான் என்ன செய்யணும் நீங்கள் சொல்லுங்க அதை நான் செய்யணும்னு சொல்லி நிச்சயம் ஆண்டவர் வாழ்க்கை ஒரு அற்புதம் செய்வார் என்று இந்த வார்த்தை கேட்கும்போது சரி அதுக்கப்புறம் நான் ஆண்டு ஒப்பு கொடுத்தாங்க. சரி ஆண்டவரே என் மனைவியோடு தான் சேர்ந்து நான் வாழ வேண்டும் என்று உங்களோட சித்தம் இருந்தால் அதை நான் ஒப்பு கொடுக்குறேன். நான் ஒப்பு கொடுத்து சொன்ன பிறகு தான் கொஞ்சம் கொஞ்சமாக என் தொடர்ந்து ஜெபிக்க எனக்குள்ள இந்த கோபம் இதெல்லாம் நீங்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்து நீங்கள் மனைவியோடு சேர்த்து வாழ வைக்கும்படியாக கர்த்தர் எனக்கு கிருபை கர்த்தர் செய்தார். அதே போல்
அப்புறம் மறுபடியும் நான் பாஸ்டர் சந்திச்சு பிபிஎஸ் நடத்தி கொண்டிருந்தது அவர் சந்திச்சு பேசணும். சரி பாஸ்டர் மனைவி ஏற்றுக்கலாம் இருக்குன்னு சொல்லும்போது அப்போ பாஸ்டர் ஒரு விஷயம் சொன்னார், நீ இன்னும் 2 மாதம் டைம் கூட ஜாப் பண்ணு, ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை. அப்புறம் வந்து பாஸ்டர் சொல்கிறதுக்காக மட்டும்தான் எனக்கு கட்டாயத்துக்காகலாம் வேண்டாம், அவங்க மனசுக்கு முதல்ல ஆண்டவர் என்ன பேசுகிறாரோ அதற்காக நீ வந்து மனிதர்கள் விருப்பப்பட்டால் இன்னும் டைம் கூட ஜாப் பண்ணு என்று சொன்னார். நல்லா ஜாப் தனிப்பட்ட முறையில் என் மனைவி நான் தனிப்பட்ட முறையில் சந்திக்கும்படி இருவர் ஒருத்தர் பேசும்போது நல்ல இருவருக்குள்ள நல்ல ஒரு வருமானம் ஏற்பட்டது. அதுக்கப்புறம் ஜூன் 3ஆம் தேதி இந்த இடத்துல வந்து பாசலில் பேசி எங்களுக்காக ஜாப் பண்ணி பாசலில் கூட்டிகிட்டு வந்து வீட்டில் மணிக்கூர் விட்டு ஜாப் ஜபிச்சு போனார். இன்றைக்கி என் குடும்ப வழக்கு நல்லா கட்டப்படவும் தேவன் ஒரு அற்புதமான காரியத்தை பார்த்து செய்து கொண்டு வந்தார். நாங்கள் இருவரும் சேர்ந்து 5 மாதம் தொடர்ந்து நாங்கள் இருவரும் ஒரு கைப்பற்றி ஜெபித்து கொண்டிருந்தோம். குடும்பம் கூடி நாங்கள் ஜெபிக்கணும். ஏன்னா ஆளுக்கு தனியாக பிரயர் நடந்து கொண்டிருந்துச்சு வீட்டில். இன்றைக்கி நாங்கள் இருவரும் சேர்ந்து ஜெபிக்கும் போது இன்றைக்கி என் தகப்பனார் தாயர்கள் எல்லாம் எங்களோடு இணைந்து ஜெபிக்கும்படியாக கர்த்தர் அந்த கிருபையில் கர்த்தர் செய்தார். அதே போல் தகப்பனார் 9ஆம் மாதம் உடல்நல குறைபட்டு பிஹெச்ல அட்மிட் ஆகி அவருக்கு உடனே ரொம்ப பிபி ரொம்ப அதிகமாகிட்டு நான் வந்து கேஜுக்கு இருந்தபடியாக எனக்கு ஃபோன் வந்ததுமே சரி என்ன செய்து உடனே பாஸ்ட் அங்கேருந்து நான் தகவல் பாஸ்ட் மீட்டிங் இருக்குன்னு சொன்னார். சரி நான் உடனே ஜோம் பண்ணுறேன்னு சொல்லும்போது அவருக்கு இந்த பிபி எல்லாம் நார்மல் ஆக முடியாது. சொல்லுங்க பலனை கொடுத்து நல்ல ஆரோக்கிய கர்த்தர் கொடுத்தார். எவ்வளோ அற்புதமான காரியம் எங்கள் குடும்பத்துக்கு கர்த்தர் செய்து கொண்டிருக்கார். எவ்வளோ நன்றி சொன்னாலும் அதுக்கு ஈடு ஆகாது. அதே போல் நாங்கள் இருந்த அந்த கூடாரத்துக்குள்ள அந்த கிச்சன் ரூமில் அந்த சீலிங் மேலே பழுதடைந்து அது ஒரு முன்னாடி அப்போ தான் எங்கள் சகோதரன் வந்து இங்கே மேலே பாருனா ஏதோ கேப்பாக இருக்குது. சரி வந்துடுறான்னு இன்னைக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன். என் ஒய்ஃப் வந்து உள்ளே போய் சாப்பிட எடுத்துட்டு ஒரு வினாடியில் மொத்தம் அப்படியே கீழே விழுந்துச்சு. அது ஒரு வினாடியில் கண்டிப்பாக எங்கள் மனைவியோட தலை வந்து மிகுந்து பெரிய ஒரு அடிப்படை பாதிப்புக்காக இருக்கும். ஆனால் ஆண்டவர் மிக அற்புதமாக அப்படி வந்த உடனே ஒரு செகண்ட் தான் அந்த பாதி அப்படியே கீழே விழுந்துச்சு. எவ்வளோ அற்புதமாக இந்த வருடத்தில் ஒரு அற்புதமாக ஆண்டவர்களை செய்வது சாட்சி நிறுத்துகிறதுக்காக நான் ஆண்டவருக்கு கோடிக்கணக்கான நன்றிகளை செலுத்துகிறேன். கர்த்தர் ருசிக்கு பாருங்கள், அவர் எவ்வளோ நல்லவர்னு சொல்லுகிற போல நீங்கள் எவ்வளோ ருசிக்கு பார்த்தாலும் நீங்கள் இன்னும் அவர் எப்பவுமே நல்லவராக தான் இருக்கிறார். சில மனம் போன போய்களை எனக்கு கொடுக்குற அநேக வருஷத்தினால சில காரியம் வெட்டி விலகிலே இருந்தேன். ஆனால் தேவன் அவர் விலகலை, அவர் மறுபடியும் கரங்களை தொட்டு மறுபடியும் தூக்கி எடுத்தார். அதற்கு நான் எவ்வளோ நன்றி சொன்னாலும் அதற்கு அவர் 3 நாளாக குழந்தை அழுதுகிட்டே இருக்குது, என்னாலே தெரியல அப்படின்னா எப்போங்க நீங்கள் வீட்டில் சொல்லியா இல்லை அவங்க வீட்டுக்கு சொல்லியா? அவங்க வீட்டுலேருந்து வந்ததுலேருந்து சாயந்தரத்தில் ஒரு 8 மணி மேலே ஃபுல்லாக அழுதுகிட்டே இருக்காரு, என்னாலே தெரியல அப்படின்னு சொன்னேன். ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்களா? நான் ஹாஸ்பிட்டல் போனால் டாக்டர் குழந்தை அப்படின்னு போனால் அவங்க ஒன்றுமே சொல்ல, குழந்தை நல்லா ஆரோக்கியமாக தராமல் இருக்கிறாங்க. டாக்டர் தெரியாது அதுக்குள்ளே என்ன ஸ்பிரிட் இருக்குதுன்னு தெரியாது. அவர் டாக்டர் வந்து வயிற்று வலிக்கு மாத்திரையும் டானிக் மட்டும் கொடுத்து அமைச்சிட்டு இருக்கிறாங்க. அது வந்த உடனே கரெக்டாக 8 மணி ஆனால் அழுகுது. தூக்கிறவே இல்லை, நைட்டெல்லாம் தூக்கம். 2 பேரும் அம்மா தங்கச்சியும் அவங்க அம்மாவும் நைட்டெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. குழந்தை தட்டி தூங்க வைக்கிறாங்க. திடீர்னு அழுதுட்டு இருக்கிறாங்க. அப்புறமே எங்கள் தங்கச்சி வந்து எனக்கு சொல்லிச்சு, இது மாதிரி வந்து குழந்தை அழுதுட்டு இருக்கிற என்னன்னு தெரியல, ஒரு ப்ரேயர் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் நான் வந்து பைபிள் படி ஜெபம் பண்ணிட்டு முடிச்சுட்டு அப்பா உட்காந்த உடனே சரி சொன்னாங்க, நீங்கள் ஒரு ப்ரேயர் பண்ணணும். சரிப்பா நீ அப்படியே குழந்தை மேலே கை வச்சுக்கின்னு செல்லில் ஸ்பீக்கரை போட்டுக்கோ அப்படின்னு. அன்றைக்கி நான் என்ன பண்ணேன், அந்த குழந்தைக்காக நான் ஆண்டவர்கிட்ட நாமத்தை சொல்லி ஜெபிச்சேன். அன்றைக்கி நைட்டு வந்து குழந்தை நல்லா தூங்கிட்டு இருக்குது. ஆடுத நேரத்தில் ஆண்டவர் கொடுத்துக்கிறாரு. மறாத அதே மாதிரி திருப்பி சாயந்தரம் அப்படியே அழுதுருக்குது. அப்புறமா திருப்பி ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, என்ன அதுக்கு ஆடுது நைட்டு அப்படின்னு நைட்டாக நல்லா இருக்கா, நல்லா தூங்கிட்டா, இட்லி கூட சாப்பிட்டேன், 2 இட்லி சாப்பிட்டேன், இப்போ திருப்பி அழுதுறா அப்படின்னு சொல்லி. நீங்கள் வேணால் வர வைக்கிறதா நீங்கள் அந்த குழந்தை எதனா பார்த்து பயந்துருச்சா இல்லை அப்படின்னு கேட்டால் அவங்க தாய் சொல்கிறாங்க, இல்லைம்மா நான் வந்துட்டு அந்த கலர வழிக்கு பக்கத்தில் ஒரு அம்மா வந்து என்ன மாதிரியை பண்ணிட்டு இருந்தாங்க, அப்பத்துலேருந்து அது அவசரம் நான் திருப்பி நான் பண்ணேன். அந்த காரியத்தை குறித்து ஆண்டுகிட்ட பாரத்தோட ஜெபிச்சேன். அன்னைக்கு அந்த குழந்தை ஆரோக்கியமாக இருந்துச்சு, அந்த ஜுரம் இல்லை. மறாவது நாள் வந்து 2 இட்லி அதிகமாக சாப்பிட்டு இருக்குது, பால் சாதம் சாப்பிட்டு இருக்குது. அப்புறம் அவங்க சொன்னாங்க, நீ வந்து ஜெபிச்ச குழந்தை நல்லா ஆயிடுச்சியா, ஆனால் நீ ஜெபிச்சு முடிச்சுட்டு பிறகு எங்கள் வீட்டுக்கு இருக்கிறவங்க எல்லாருக்கும் எங்களுக்கும் தாய்க்கு பொண்ணு பிரச்சனை வந்துச்சு.
தேவையில்லாத நல்லா இருந்தா திடீர்னு அவங்களுக்குள்ள வந்து எங்களுக்குள்ள எனக்கும் மோனிக்கும் பிரச்சனை வந்துருச்சு. அது என்ன காரணம்னு தெரியல, நீ அதுக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னம்மா. நான் உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிச்சுட்டு இருக்கிறேன், நான் குடும்பத்துக்காக ஜெபிச்சுட்டு இருக்கிறேன். அதான் நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னாக்கா ஏதோ பேருக்காக கிறிஸ்துவதாக இருக்கிறீங்க. நீங்க இன்னும் முழுமையா மன திரும்பி ஆண்டுக்குள்ள வந்துட்டீங்கன்னா விசுவாசம் உங்களுக்கு வெக்கப்பட்டுதாம்மா போவா. நீங்க அது அழுத்துல ஜெபிங்க. முழங்கால் படியிட்டு தான் விசுவாசம் நம்ம கிட்ட வரமாட்டான். அதுக்காக அவங்க சொல்லி அவங்களா ஜெபிங்க. அந்த குடும்பத்துக்காக எனக்காக அடிக்கடி ஏற்று பலவீனம் தான் இருக்குது. என்ன வேணும்னா கேஸ் ஆயிடுது, பருப்பு சாம்பார் சாப்பிட்டா கேஸ் ஆயிடுது, அதிகமா கோல்ட் ஆயிடுது. இந்த கோல்டு நானும் அடிக்க பாசிட்டா அதிகமா பங்கு பெற்றுக்கிறேன். அவரும் எதுனா ஜெபிச்சு கொண்டுருக்கிறாரு. கரெக்டா ஞாயிற்றுக்கிழமை தான் அந்த பலவீனமா வருது எனக்கு. மற்ற நேரத்தில் வர மாட்டேங்குது. அது பிசாசு எவ்வளோ டார்கெட் அடிக்கிற மாதிரி அந்த பிசாசு எங்களை வந்து ஆளுகை செய்யாதபடி எனக்காக நீ ஜெபிக்கும் கரெக்டு நாமத்தில் சொல்லு. இந்த வருஷம் முழுவதும் கர்த்தர் எங்களை நல்லா ஆசீர்வாதமா வழி நடத்தினாரு. சின்ன சின்ன ஏக்கங்கள் எனக்குள்ள இருக்கும்போது அது எல்லாமே கர்த்தர் செஞ்சாரு. ஃபர்ஸ்ட் மகிழ்நி பாப்பா அவருக்கு அடிக்கடிக்கு லூஸ் மோஷன் ஆகிடும். லூஸ் மோஷன் ஆகும்போதெல்லாம் எங்கள் பாட்டியெல்லாம் சொல்லுவாங்க, அங்கே மசூதி இருக்கும், அங்கே போயிட்டு ஈவினிங்கில் ஓதி வந்துடு, அது நீங்களும் ஒரு 3 நாளைக்கு அந்த மாதிரி பண்ணணும்னு சொன்னாங்க. சரி, நான் அப்போ வந்து அங்கெல்லாம் போக விருப்பமே இல்லை. நான் ஜோம் பண்ணேன், ஏசப்பா இவங்க முன்னாடி இவங்க சொல்கிறதெல்லாம் நான் கேட்கக்கூடாது, நான் சொல்கிறது தான் இவங்க கேட்கணும், இந்த மாதிரி பண்ணணும் அந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் நான் செய்யவே கூடாது, ஏசப்பா என் மனசு மாறவே கூடாதுன்னு சொல்லிட்டு ஜோம் பண்ணேன். அவள் பாப்பாவுக்கு அந்த மாதிரி எல்லாம் ஆகும்போதெல்லாம் நான் ஜோம் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போவேன். ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துட்டு அந்த ஒரு வேளை சிறப்பு ஊற்றுனா மறுநாள் வந்து அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே நடக்காது. எங்கள் அம்மா தான் அடிக்கடிக்கு சொல்லுவாங்க, ஞாயிற்றுக்கிழமைனா ஆழம் சுற்றி விட்டுலாம், அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் சுற்றலாம், அந்த மாதிரி. இது வரைக்கும் என் பாப்பாவுக்கு பிறந்து 2 வருஷத்துல ஒரு டிஸ்ட்ரிக்ட் சுத்தந்தில்லை, ஒரு ஆள் சுத்தந்தில்லை, ஒரு மசூதிக்கு போனதில்லை. கர்த்தர் அவ்வளோ மகிமையாக வழி நடத்தினாரு. இந்த வருஷம் முழுவதும் எனக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் கடவுள் அது ஆசீர்வாதமாக நடத்தினாரு. அது இல்லாமல் நான் எனக்காக ஜோம் பண்ணதோடு என் ஃபேமிலிக்கு தான் நிறைய ஜோம் பண்ணுவேன். எங்கள் அக்கா ரொம்ப கஷ்டம், அவங்க பையனுக்கு வந்து கொஞ்சம் ஹார்ட் ப்ராப்ளம். அவளுக்கு ஒரு மாதத்துக்கு செக்கப் போனோன்னா எப்படியோ ஒரு 20,000 கிட்ட செலவாகும். அது இல்லாமல் அவள் நிறைய லோனும் நிறைய இது பண்ணுவா. அதுக்கு நான் ஜோம் பண்ணுவேன். ஜோம் வந்து அவளுக்கோசரம் நான் சண்டைலாம் போடுவேன் வீட்டிலலாம். இந்த மாதிரி ஒரு டைம் அவளுக்கு ரொம்ப கடன் ஆச்சு. இந்த மாதிரி 3 லட்ச ரூபாய் தேவைப்படுது, நானே என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா சொன்னேன். நான் அப்பா கிட்ட வந்து நீ எது கேட்டு பாப்பா, அப்பா வீட்டு பட்டாவே வச்சு லோன் மாதிரி பண்ணி தராங்கன்னா அந்த மாதிரி கேட்கணும் அப்படின்னு. சரி, அவளும் வந்து கேட்டேன், இந்த மாதிரி 1 லட்ச ரூபாய் தான் என்னால் கொடுக்க முடியும், அப்படின்னா வாங்கிக்கோங்க, இல்லைன்னா என் கையில் திருப்பி கொடுத்துருங்கன்னு அப்பா ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு. அப்போ அவள் ஜோமன் அழந்த என் கையில், சரி பாப்பா நீ ஜோமன்னு கர்த்தர் செய்வார், நீ 3 லட்ச ரூபாய் சொல்லிட்டு அது வந்து கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். இந்த மாதிரி பத்திரம் வச்சுருக்காங்க வந்து 2 ரூபாய் இன்ட்ரெஸ்ட்டில் நாங்கள்லாம் 1.5 லட்ச ரூபாய் தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அது எப்படியோ ஒரு 2 மாசமா இப்போ தரேன் ரொம்ப இஷ்டம் வச்சாங்க. சரி, நானே ஒரு லோன் ஆஃபீஸரை பார்த்து பேசினேன், இந்த மாதிரி எனக்கு லோன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க இந்த மாதிரி சரி ஸ்டார்டிங்கு உங்களுக்கு 2 லட்ச ரூபாய் தான், அதுக்கப்புறம்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு ஜோம் பண்ணோம். அப்போ எங்கள் பாப்பா சொன்னான், ஏங்க அப்பா கொசுக்கு நீ இப்படி ஜோம் பண்ணுறியே, உனக்கு ஏதாச்சும் நீ கேட்குறியாக்கா அப்படின்னா நான் சொன்னேன், இல்லை நான் இப்போ ஜோம் பண்ணுன்னா ஆண்டவர் எனக்கு நான் எதிர்பார்க்காத நேரத்தில் எனக்கு எல்லாம் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு அவ போய் சொன்னேன். நான் அதுக்கப்புறம் சரின்ட்டு ஒரு நாள் வந்து அப்பா ஓகே சொல்லிட்டாரு. சரி, நீங்கள் 2 லட்ச ரூபாய் தானே, நீயும் அக்காவும் பாதி இருக்குங்க, அவளால் கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா சொன்னேன். சரி, லோன் ஆஃபீஸில் போய் அவங்கள பார்த்து மீட் பண்ணி பேசுறதுக்கு அவங்க ஸ்டார்டிங் அமௌண்ட்டு 3 லட்ச ரூபாய் தான், அது கம்மியாக தர மாட்டோம், ஜாஸ்தியாக வேணும்னா தருவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு 3 லட்ச ரூபாய்ப்பா அப்படின்னு. அப்போ கூட ஜோம் பண்ணோம், எஸ்அப்பா எப்படியாச்சும் எங்கள் அப்பா ஒத்துக்கணும், அவள் அந்த கடத்துலேருந்து மீது வரணும், இப்படி 4-5 கடத்தை கட்டுறதோட அவள் இதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு கடமாக கட்டலாம் அப்படின்னு சொல்லி ஜோம் பண்ணேன். அதே மாதிரி எங்கள் அப்பாவுக்கு 3 லட்ச ரூபாய் கிடைச்சிச்சு. இப்போ ரீசெண்டாக எங்கள் அம்மாவுக்கு வந்து ரொம்ப முடியாமல் போயிடுச்சு. பின்னாடி மோஷன் போகிற இடத்துல கட்டி மாதிரி வந்துட்டு அது நிறையா வச்சிச்சு. அதனால அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நைட்டு ஒரே அவங்களாட்டும் இருக்க முடியல. அதனால எங்கள் அக்காலாம் என்ன இட்டுன்னு போய் அடுக்குமாரில சேர்த்துடலாம், அங்கே டாக்டர் விட்டாங்க, அங்கே பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மனசே இல்லை. சரி, இவங்க ஏன் அடுக்குமாரிக்கு போய் சேர்க்கணும், இங்கேயே இப்போ ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது ஏன் இவங்க அடுக்குமாரிக்கு போய் சேர்க்கணும், அதுக்கும் ஜோம் பண்ணேன். ஏசப்பா எங்கள் அம்மா இந்த நிலைமையில இருக்கிறாங்க, இவங்களுக்கு எப்படியாச்சும் ஒரு விடுதலை தாங்க, அதுவும் அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஆயிரத்துக்கு யாராலுமே
அப்படின்னு சொல்லிட்டு ஜோம் பண்ணதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க, நாங்க போயிட்டு சுகர் வந்து ஆயிடுச்சு, 550 இருந்துச்சு சுகர். அந்த டைம்ல வந்து ஹாஸ்பிட்டல் போனோம். ஹாஸ்பிட்டல் போன உடனே அவங்களுக்கு எல்லாமே எடுத்து சுகர் இருக்கு, ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும். அப்படி இல்லையா உங்க அம்மாவுக்கு ஒரே ஒரு 5 மணி நேரம் தான் டைமு, அதுக்குள்ளே கருத்தையெல்லாம் வேஸ்ட் ஆகி மண்டி கடிச்சிட்டு அவள்தான் அவங்க கண்ணில் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ணாங்க. ஆப்ரேஷன் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டு தெரியும் அதெல்லாம் ஃபுல்லாக தொட வெறி போயிட்டு அவங்க சுகர் இருக்குன்னா உடம்பு ஃபுல்லாக அது பரவிச்சு. அப்போ மனசே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அந்த ஹாஸ்பிட்டலே படியில் போய் உட்காந்து அழுந்தேன். ஏசப்பா இந்த கஷ்டம் வந்து யாருக்கும் வரக்கூடாது, அவங்களுக்கு ஒரு நல்ல சுகத்தை தாங்க, அவங்க அந்த வழியிலிருந்து மீன் வரணும். அவங்க எவ்வளோ கஷ்டம், அவங்க வர கஷ்டத்தை பார்த்து நேரம் தாங்கவே முடியல. நானே எப்பயுமே படியில் உட்காந்து ஜோமானேன். சரி இந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு நாளைக்கு எப்படியும் 15,000 ரூபாய் கிட்ட ஆச்சு, நல்ல ட்ரீட்மெண்ட் இல்லை. ஏசப்பா நீங்க உதவி செய்யுங்க. திரும்பி எங்கள் அப்பா என்னன்னாரு, வேணாம் நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கே போயிடலாம் அப்படின்ட்டாரு. அதுக்கு நான் இருந்து ஏசப்பா எங்கள் அம்மா ப்ரைவேட்டில் தான் பார்க்கணும், நல்ல சுகத்தை கொடுக்கணும், யார் பேச்சும் கேட்டுன்னு எங்கள் அம்மாவை என் வீட்டுன்னு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எஸ்ஆர் ஹாஸ்பிட்டலுக்கு இட்டுன்னு போனோம். அங்கே பார்த்துட்டு ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாமே இதுவாகிட்டு, ஆனால் சுகர் கண்ட்ரோலே ஆகல. அவங்க 550 அப்படியே தான் காமிக்குது. இந்த டைமில் எப்படிமா எங்களால் இப்படி இருக்கிறாங்கன்னு தெரியல. இமீடியட்டாக ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கை அவ்வளோ ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துட்டாங்க. ஒரு கை உள்ளே போயிட்டு வர அளவுக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அம்மாவே அம்மா தைரியமாக இது இவ்வளோ வரையும் சமாளிச்சுட்ட, ஏதாச்சும் இது மனசு கஷ்டமா இருந்தால் நீ ஜோம் பண்ணுமா, வலி இருந்தால் ஜோம் பண்ணுமா அப்படின்னு. சரி ஆப்ரேஷன் தேட்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா அந்த இடத்துல கை வச்சு ஜோம் பண்ண, ஏசப்பா எனக்கு இந்த வலி தாங்கக்கூடிய பலத்தை தாங்கன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா ஜோம் பண்ணாங்க. அதே மாதிரி ஜோம் வந்து ஆப்ரேஷன் எல்லாம் முடிஞ்சு வந்த பின்னாடி நல்லா நார்மலாக இருந்தாங்க, நல்லா சாப்பிட்றாங்க. இப்போ அந்த கை உள்ளே போயிட்டு வர அளவுக்கு இல்லை, ஒரு விரல் அளவுக்கு அந்த செதெல்லாம் கூடி இருக்கு. அவங்க சுகர் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி கடவுள் அவங்களுக்கு நல்ல சுகத்தை கொடுத்து வச்சிருக்காங்க. கடவுளுக்கு கொடான கொடி சொல்லு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு கொடான கொடி நன்றி சொல்லிக்கிறேன். திரும்பவும் நான் சபைக்கு ஒரு காரணமாக இருந்த பாஸ்டருக்கும் யாக்கோபுக்கும் குணாண்டனுக்கும் திரும்பவும் ஒரு டைம் நான் நன்றி சொல்லியிருக்கேன். சபையார் அனைவருக்குமா நன்றி சொல்லிக்கிறேன். கடவுள் இந்த வருடம் முழுவதும் எங்களை அற்புதமாக நடத்தினாரு. அதுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதவே போதாது. 2 வருஷம் போன வருஷமே நான் ரொம்ப நேரம் எடுத்து சொல்லணும்னு நினைச்சேன், ஆனால் டைம் இல்லாதனால ஷார்ட்டாக சொல்லிட்டேன். திரும்பி இப்போ நான் ஷார்ட்டாக சொல்லிக்கிறேன். போன வருஷம் வீடு கட்டினேன், அதனால ரொம்ப கடத்தில் போயிட்டேன். வீடு கட்டினாலும் நிறைய பேர் வீடு கட்ட ஆரம்பிச்சாலும் வீடு கட்டிட்டு பாதியில் அப்படியெல்லாம் நின்றுடும். ஆனால் நான் வீடு கட்டி அதை வந்து எப்படியாவது சீக்கிரமா கட்டி முடிச்சுட்டு அதில் போயிட்டு ஏசப்பா என்னை வந்து எப்படியெல்லாம் கேவலமாக நினைச்சவங்க எதுலாம் நான் ஒரு வீடை கட்டிட்டு அதை கண்டிப்பாக நான் போனோம். வீடு கட்டும்போது கூட ஏசப்பா நீங்க மட்டும் தான் எனக்கு கடன் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அதை நீங்க மட்டும் எனக்கு ரெடி பண்ணி எப்படியாவது கடன் பிரச்சனை நான் வீடு கட்டிட்டு போயிடணும் அப்படின்னு நினைச்சு ஜெபம் பண்ணி இருந்தேன். அது போலவே கர்த்தர் இந்த வீடு கட்டி இதை ஒரு வருஷம் முடிஞ்சா நல்லபடியா வீடு கட்டி இந்த 1 வருஷமா வீட்டில் தான் இருக்கிறோம். அது மட்டும் இல்லாம நிறைய எவ்வளவு கடை இருந்தாலும் வர சம்பளத்திலே இருக்கிற கடத்தையும் கொடுத்துட்டு வீட்டுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா இருக்கிற கதையை கர்த்தர் இந்த வருஷம் முழுவதும் உதவி செஞ்சாரு. அதிகமா வேற எந்த கடமும் இல்லாம என்னதான் கடை இருந்தாலும் கைக்கு வர சம்பளத்துல அந்த கடத்தை கொடுத்துட்டு மேற்கொண்டு முடிஞ்ச அளவுக்கு எங்களால பார்த்துக்கிட்டு மேற்கொண்டு எந்த கடமும் அதிகமா வாங்காத மாதிரி கடவுள் எங்களை அற்புதமா நடத்தினாரு. மகிழ்நீஸ் பத்தி சொன்னபோது நானும் சொன்னேன் 2 வருஷம். ஆனா என் பையன் பிறந்து ஒரு 6 மாசத்துலயே அவனுக்கு ரொம்ப லூஸ் மோஷன் ஆயிட்டு ரொம்ப இதுவாயிட்டு என்ன பண்ணிட்டேன், பாய்கிட்டு போயிட்டு மந்திரம் பண்ணோம், அது போனோம் இது போனோம்னு சொல்லிட்டு கையிலெல்லாம் போட்டு அதெல்லாம் பண்ணோம். ஆனா 2 வருஷம் மகிழ்ச்சிக்கு 2 வருஷம் முழுசா முடிஞ்சிச்சு. இந்த வரைக்கும் எந்த ஒரு பாய்கிட்டையும் கூட்டிட்டு போல எங்கேயுமே கூட்டிட்டு போல அடிக்கடிக்கெல்லாம் எப்போ எதுவும் ஆகாது. எப்பாவது ஒரு 10 டைம் லூஸ் மோஷன் ஆகும். அரசனுக்கு ஆன மாதிரி அதிகமா எதுவும் ஆனதில்லை. கர்த்தர் அந்த அளவுக்கு அற்புதமா எங்களை நடத்தினாரு. இந்த வருஷம் முழுவதும் நடத்தினாரு. மே மாசம் என்ன ஆச்சுன்னா எங்க அப்பாவுக்கு அரியர் காசு ஒண்ணு போட்டாங்க. அது என்ன பண்ணிட்டாங்க, எங்க அம்மா எல்லாம் வந்து சொல்லாம மறைச்சிட்டாங்க. அது வந்து எனக்கு தெரியவே தெரியாது. திடீர்னு அன்னைக்குதான் தெரிஞ்சிச்சு. அப்ப என்ன ஆச்சுன்னா என்னடா இது இவ்வளவு காசு வந்திருக்கு, நம்மளுக்கு ஒண்ணுமே சொல்லலையே, நம்ம என்ன அப்படி தப்பு பண்ணிட்டோம், எல்லாருமே சேர்த்து ஒன்னா இருக்கிறது அதான் ஒரு வீடியோ கட்டணும், ஆனா நமக்கு வந்து அவங்க எதுவுமே சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு உடனே போய் உக்காந்து சனிக்கிழமை சாயந்தரம் அதுக்கு அடுத்த நாளே ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வரணும்னு வந்தேன். பாஸ்டர் வந்து அருமையான ஒரு வார்த்தை சொன்னாரு, நம்மளை வந்து தாய் தகப்பன் யாரு சொந்தம் வந்து எல்லாரும் கைவிட்டாலும் நம்ம தேவன் வந்து எப்பவுமே கைவிடவே மாட்டாரு, கடவுள் நம்ம கூடவே இருப்பாருன்னு சொன்னாரு.
அது போல ஒவ்வொரு வாரமும் சரி பாஸ்டர் சொல்ற வார்த்தைகள்லாம் எனக்காக சொல்ற மாதிரியே என் குடும்பத்துக்கு சொல்ற மாதிரியே இருக்கும். அந்த அளவுக்கு கடவுள் எங்களை அற்புதமா நடத்தினாரு. பாஸ்டர் மூலியமா அவ்வளவு வார்த்தைகள் மூலமா நடத்தினாரு. மே மாசம் கூட பாஸ்டர் ஒரு வார்த்தை சொன்னாரு, நீங்க எல்லாம் நம்ம எல்லாம் என்ன நினைக்கணும், கர்த்தர் ஒரு வார்த்தை கொடுக்குறாரு, வாக்குவாதம் கொடுத்துட்டாரு, அற்புதம் பண்ணா மட்டும் தான் கர்த்தனுக்கு நன்றி சொல்லணும். ஆனா அவர் பண்ற அதிசயங்களை அற்புதங்களை சொல்லும் போது மட்டும் நம்ம அற்புதத்தை நன்றி சொல்றதை விட்டுட்டு இம்மட்டும் இந்த அளவுக்கு நாங்க நிக்கிறதுக்கு காரணம் கர்த்தர், அதுக்காக நன்றி சொல்லுங்க. வார்த்தைகள் மூலமா தேவன் பேசினாருன்னா அதுக்காக நன்றி சொல்லுங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம உடல்நல சரியில்லாம கடவுள் இப்போ நல்லபடியா வச்சிருக்காரா, அதுக்காக நன்றி சொல்லுங்கன்னு சொன்னாரு. அது போல எல்லாத்துக்காகவும் நன்றி சொல்லுங்க. நம்மள கடவுள் அதுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாருன்னா அதை உடனே செய்வாருன்னு மட்டும் நினைக்காதீங்க. இஸ்ரவேல் ஜனங்க வாழ்க்கை எடுத்துங்க. பைபிள படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எனக்கும் அவ்வளவா பைபிள் படிக்கலாம். ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அப்புறம் பாஸ்டர் சொன்னாரு, ஞானஸ்தானம் எடுத்தவங்கலாம் ஒரு தடவையாவது பைபிள் முழுசா படிச்சு முடிக்கணும்னு சொன்னாரு. நான் வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது நினைச்சேன், இது எப்படியாவது முழுசா படிச்சு முடிக்கணும்ட்டு ஆர்காசோலுக்கு போயிட்டு இருக்கும்போது படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு வருஷம் ஒரு 1.5 வருஷத்துல முழுமையா பைபிள் படிச்சு முடிச்சுட்டேன். நன்றி. அவர் கிருபை எனக்கு எல்லாவற்றையும் செய்தார். அவருடைய சித்தத்தின்படிதான் எனக்கு எல்லாவற்றையும் என் வாழ்க்கையில சொல்லிக் கொண்டு வந்தார். எத்தனையோ எவ்வளோ வட்டி கட்டினோம், அதிலெல்லாம் கடவுளுக்கு மாற்றினார். இவ்வளோ பண பிரச்சனை, இந்த வருடத்திலே எவ்வளோ பண கஷ்டத்தில் நெருக்கத்திலிருந்து இந்த வருடத்திலே திருமணமாகி இந்த வருடத்திலே எத்தனையோ செலவுகள் இருந்து எல்லாவற்றையும் கடவுள் அற்புதமாக எனக்கு உதவி செய்தார், என்னை வழி நடத்தினார். ஒரு பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம், போடாமல் கூடி நன்றி செலுத்துகிறோம். ஒரு விலையேற பெற்ற சாட்சி என்னவென்று சொன்னால், நான் ஒவ்வொரு நாளும் ஆடு மேய்த்து சாங்கியாத வேலையிலே பசங்க கூட சுத்தாம அந்த சர்ச்சுக்கு போன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வரும். அங்கே புத்தர் சர்ச்சில் இருக்கும். அங்கே ஆடு மேய்த்து கொண்டு இருந்த நான் சாயந்தர டைமில் அங்கே போவேன். அங்கே நடக்கிறது எல்லாவற்றையும் பார்ப்பேன். அங்கே சொல்றதெல்லாம் கேட்பேன். அங்கே ஜபம் பண்ணுறது, அங்கே டீ குடிக்குவாங்க, பிஸ்கெட் கொடுக்குவாங்கன்னு இதெல்லாம் நினச்சின்னு சரின்னு சொல்லிட்டு சாயந்திரானா போய் அதை கலந்து கொண்டு உள்ள ஆண்டவர் என்னை தொட்டார். அங்கே ஞானஸ்தானம் எடுத்துக்கிறேன். ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்தார். இப்படி பல காரியங்களே என் வாழ்க்கையில் அவர் செய்தார். இன்னும் அதிசயமான காரியம் என்னவென்றால், நான் மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வைத்தேன், ஆண்டவரே இந்த வேதத்தை நான் வாசிக்கணும். எனக்கு சொல்றதுக்கு ஆள் இல்லை, எனக்கு என்னமே தெரியாது. அப்பெல்லாம் என்ன பண்றதுன்னே தெரியல. சரி, ஒரு வருஷத்துல ஆண்டவரே ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு ஊழியக்காரர் தான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். தோப்பு திருவிழாவில் இது நடந்திருக்குது. அப்போ அந்த ஊழியக்காரு ஒரு வார்த்தை சொல்லி பிரசங்கம் பண்ணினார். வேத புத்தகத்துல 66 புஸ்தகங்கள், இந்த ஒரு புஸ்தகம் 66 அதிகாரம் இருக்கு சொல்லிட்டு அவர் பேசின அந்த வார்த்தைகள் ஏசாயா 5ஆம் அதிகாரம் தான் நினைக்கிறேன். அதுல அருமையான வசனத்தை அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அதுல என்ன ஒரு வார்த்தை என்னை மனதிற்குள்ள புகுந்து என்னை ஆட்கொண்டது என்ன வந்து சொன்னா, மாடு தன் எஜமானியும் கழுகு தன் ஆண்டவன் முன்னணியும் அறியும், இஸ்ரவேல் ஜனங்களோ அறிவில்லாமல் இருக்கிறார்களே என்று சொல்லி அவர் பிரசங்கம் பண்ணும்போது இப்படி பண்ணியிருந்தார். அப்ப பண்ணும்போது அந்த வார்த்தைகள் எல்லாம் என் மனதை கொண்டது. அப்பொழுது நான் ஒரு மனதிலே ஒரு எண்ணம் வைத்து ஆண்டவரே இதை படிக்கணும்னு சொல்லிட்டு அப்போ தீர்மானம் பண்ணி ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இந்த வேத புத்தகத்தை படிக்கணும் என்று. இந்த வேத புத்தகத்தை நான் வீட்டில் படிக்கும் போதெல்லாம் முழங்கால் படிக்கிறேன். இப்படி படிக்க தினந்தோறும் வாசிக்க இது படிக்க என்ன அவசியம் எனக்கு ஒன்றுல என்னன்னு சொன்னா, என்னுடைய கொள்ளாத காரியங்களை ஒவ்வொரு நாள் ஆண்டவர் அகற்றி போட்டார். வேலை செய்யறதுக்கு சக்தியே கிடையாது. எனக்குலாம் ரொம்ப சோத்து போயிடுவேன், வேலை செய்யவே முடியாது. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் வேதத்தை நெஞ்சு வலி வரும், தலைவலி வந்துடும். இதேதான் என் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன். இந்த வேதத்தை முட்டி போட்டு படிக்க தான் இதெல்லாம் ஒவ்வொன்றா போச்சு. இந்த ஒரு பக்கமா நிறைய வலி வரும், மூச்சு வாங்கும். இந்த ஆற்று ப்ராப்ளம் இருந்தால் நுரையில் பாதிக்கப்பட்ட மாதிரி ஓட முடியாது, இது பண்ண முடியாது. இதெல்லாம் எனக்கு இருந்துச்சு.
அப்படி இருக்கும்போது நான் இப்படியாப்பட்ட எண்ணம் வைத்து நான் இதை படிக்க என்ன போச்சுன்னா இது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவர் மாற்ற ஆரம்பிச்சார். அவருடைய ஸ்தோத்திரம். அவர் ஆலோசனை கர்த்தர் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பார், யாரும் சொல்ல வேண்டியதில்லை, அவரே உன்னை நடத்துவார் என்று பிரசங்கத்தில் சொன்னார். அதே போல கடவுள் ஒவ்வொரு நாளும் இந்த வேத புத்தகத்தை முழங்கால் படிக்கும் பொழுது என் வாழ்க்கை மாறியது. என் குடும்ப ஆசீர்வாதம் முக்கியமா சாபம் என்னை விட்டு மாற்றினார். உடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வருஷத்துல நாங்கள் சவுதி அரேபியாவில் நம் வாழ்நாட்களை கழித்தோம். ஒரு வருஷம் அங்கே இருந்தபடியினால ஆண்டவர் எங்களை அந்த நேர்த்தியாக எங்களை நடத்தினார். நவம்பர் டிசம்பர் போன வருஷத்தில் நவம்பர் டிசம்பர் மாதத்திலே நாங்கள் போனோம். அங்கே போன பிறகு ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய சபையில் ஆண்டவர் எங்களை இணைத்தார். ஒரு நாளும் அந்த ஆராதனையில் விட்டுவிடவே இல்லை. எப்போ அது வெள்ளிக்கிழமை வரும் நான் எதிர்பார்த்து பார்த்து ஏன்னா அது ஒரு திருவிழா மாதிரி இருக்கு. என்னைக்கு வரும் அந்த வாரத்தில் வெளியே போவோம், காருக்கு போய் வரது ஒரு ஃப்ரீயாக இருக்கும் என்று நான் நினைப்பேன். அது நவம்பர் டிசம்பர் மாதத்தில் வீட்டில் இருந்தபடினால நான் பைபிளை முழுவதுமாக படிக்க கர்த்தர் உதவி செய்தேன். ஒரு 2 மாதத்துலேயே பைபிளை முடித்தேன். திரும்ப ஜனவரியிலேருந்து திரும்பவும் படித்து திரும்பவும் அதை முழுமையாக படிக்க கர்த்தர் திரும்ப செய்தேன். 2 தடவை பைபிள் படிக்கும்படி கர்த்தர் திரும்ப செய்தார். நல்ல ஆர்வத்தையும் பலத்தையும் தந்தார். விதமாக அதிசயங்களை ஆண்டவர் என் வாழ்க்கையில் செய்து எந்த விதமான ஆபத்து நேரிடாதபடி போக்கிலும் வரத்திலும் அவர் என்னை பாதுகாத்தார். அதுக்கு கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த தடவை வெளிநாட்டுக்கு போனோன்னா நானும் எங்கள் வீட்டுக்கார மட்டும் தான் தனியாக இருக்கோம். ஸோ அவர் வேலைக்கு போயிடுவார். எனக்கு வேலை இல்லாமல் நான் வீட்டிலே இருந்தப்போ எனக்கு நான் ரொம்ப டிப்ரெஷன் ஆயிட்டேன். அப்புறம் ப்ரேயர் பண்ணுவேன், ஏசப்பா நான் வந்து தனிமையில் இருக்கும்போது நீங்கள் ஏன் கூட இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பைபிள் எடுத்து படித்து அந்த டிப்ரெஷனுக்கு அந்த இதையே எனக்கு இல்லாமல் படி நான் அப்போ பாஸ்டரமும் வீட்டுக்கு வரும்போது கூட சொன்னேன். அப்போ நானும் அப்படிதான் இருக்கும்போது நான் ப்ரேயர் பண்ணுவேன்னு சொல்லுவேன். அப்போ நான் கண்டினியூவாக அதை தான் பண்ணிட்டு இருந்தேன். ஏசப்பா நீங்கள் தான் எனக்கு துணையாக இருக்கிறீங்க, எனக்கு வேற யாருமே கிடையாது, நான் யாரையும் நம்பி இல்லை ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்னோட செல்ஃபை நான் மெயின்டைன் பண்ண ஆரம்பித்தேன். நல்லா ப்ரேயர் பண்ணுவேன், ஏசப்பா கிட்ட பேசுவேன், பாட்டு பாடுவேன். அந்த மாதிரி தான் என்னோட அந்த நாட்களை நான் கழிச்சுட்டே இருந்தேன். அப்போ அதுலேருந்து விடுபட கர்த்தர் எனக்கு திரும்ப செஞ்சார். ஏன்னா நம்ம தனிமையாக இருக்கும்போது நம்மளோட மென்டல் மைண்ட் வந்து வேற யோசனைகளை வந்து கொண்டு வந்து நம்மளுக்கு பயங்கர துக்கத்தை கொடுக்குற இதை நான் கவனிச்சுட்டேன். ஸோ இனிமேல் நான் அந்த இதில் போக மாட்டேன். ஏன்னா ஏசப்பா என் கூட அந்த நாட்களில் இருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் அவங்க நல்லபடியாக அங்கேருந்து வர திரும்ப பண்ணாரு. போன வருஷம் வந்து எனக்கு டைஃபாய்டு வந்தது. அதனால இந்த டைம்லாம் நான் ரொம்ப சீக்கிரம் அந்த டைஃபாய்டுனால ரொம்ப பலவீனப்பட்டு வீட்டிலே இருந்தேன். இந்த வருஷம் வந்து ஆண்டவர் வந்து என்னை சர்ச்சில் கொண்டு வந்து எனக்கு ஒரு சாட்சியாக நிற்கும்படி திரும்ப செஞ்சாரு. அப்புறம் வந்து அம்மாவுக்கு வந்து அப்பப்போ எப்பவுமே ஒரு 3 வேளை கால் பண்ணிடுவேன். ஏன்னா அம்மா என்ன பண்றாங்க, அம்மா தனியாக தான் இருக்கிறாங்க. ஃபோன் பண்ணி என்ன பண்றீங்க எது பண்றீங்கன்னு கேட்டுட்டு விசாரிச்சுட்டே இருப்பேன். அப்போ ஒரு நாள் வந்து அவங்க வாய்ஸ் வந்து மாறி இருந்தது. ஆனால் அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு எனக்கு சொல்ல மாட்டாங்க. ஆனால் அவங்க வாய்ஸ்லேயே நான் கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ என்னாச்சுன்னு கேட்கும்போது சரி நான் கண்டிப்பாக வரேன்னு சொல்லிட்டு மார்னிங்கே நான் மாதுளம்பூ கிளம்பி போயிட்டேன். அப்போ பார்த்தா அவங்களுக்கு சுகர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. போய் செக் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. அப்போ நான் கேட்டேன், என்னம்மா நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்டேன். பார்த்தா ஜூஸ் குடிச்சிருக்காங்க. ஜூஸில் வந்து 200 சம்திங் காமிச்சிருக்கு. அப்போ இனிமேல் அந்த மாதிரி ஜூஸ் குடிச்சிட்டு போய் செக் பண்ண அப்படிங்கம்மா காமிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கள ஆம்புக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு இங்கே செல்ஃப் செக்அப் இங்கே பண்ணேன் லேபில். அப்போ வந்து அங்கே நார்மலாக தான் இருந்துச்சு, டிபி எல்லாம் நார்மலாக இருந்துச்சு. அப்போ நம்ம சாப்பிட்ற இதெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டா இதெல்லாம் இருக்காது அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி என் தங்கச்சி சவுதி போய் 2 வருஷம் முடிஞ்சிருச்சு. ஜனவரியில் வரப்போறா. ஆண்டவர் வந்து அவளை அவங்க அவ்வளோ தூரமாக அவளுக்கு எதுவுமே தெரியாது, சின்ன பொண்ணு பாப்பா அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அவள் வந்து அவ்வளோ தூரம் போய் அங்கே வேலை செய்யுது, தனியாக
அவளுடைய காரியங்கள்லாம் பார்க்கும்போது ஆண்டவர் அவளை அவ்வளோ கிருபையை நடத்தி வந்துட்டு இருக்கிறாரு. இவ்வளோ நாளா எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் எல்லாரையும் வந்து இயேசுப்பா எங்களை பாதுகாத்து வந்த கிருபைகளுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். வருடங்களுக்கு குடும்பமா எங்கள் சாட்சியம் இருக்கிற தேவனுக்கு படக்கூடிய வருஷத்துல அநேக கஷ்டங்கள் தேவைகள் அநேகம் அதெல்லாம் கடந்து வர என் தேவன் உதவி செஞ்சாரு. கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி 1 வீக் முன்னாடி நான் ஸ்கூலில் இருந்து அடிபட்டுச்சு கை. அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போன பின்னாடி டாக்டர் பார்க்கவே இல்லை. உடனே எக்ஸ்ரே எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. எக்ஸ்ரே எடுத்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறப்ப 3 பேரும் ப்ரேயர் பண்ண போனது அழுதான் வருது. அதுக்கப்புறம் பிரசன்னா அவன் பாட்டுக்கு எப்பவுமே விளையாட்டு பாட்டில் ஜோம் பண்ணுவான். அன்னைக்குங்கிற பாட்டுக்கு அவன் அன்னைக்கு தான் அவன் அழுது ஜோம் பண்ணது நான் பார்த்தது. அழுது ஜோம் பண்ண இல்லை. அதுக்கப்புறம் எக்ஸ்ரே முடிச்சுட்டு ரிப்போர்ட் வந்து டாக்டருக்கு எடுத்து போனப்ப எந்த ஃப்ராக்சர் எதுவும் இல்லை, நல்லபடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜஸ்ட்டு மிஸ் அவனுக்கு எலும்பு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. கடவுளுக்கு தான் நன்றி சொன்னாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தது பின்னாடி ஒரு 2 days ஆச்சு. அது மெடிசன் ப்ராப்ளமாக என்னன்னு தெரியல, ஹெவி டோஸ் போல அது வந்து வேற பிரச்சனையை உண்டாக்கிடுச்சு. குழந்தைக்கு ரொம்ப ஃபீவரு, வயிறு வலி, எது கொடுத்தாலும் தண்ணி குடித்தாலும் வாமிட் பண்ணிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் ஜோம் பண்ணனாங்க. கிறிஸ்மஸ் கிட்ட வந்துச்சு. பிள்ளைக்கு இது மாதிரி இருக்குது, எல்லா பிள்ளைகளும் போல பிள்ளையும் நல்லா ஆக்டிவாக இருக்கும் ஏசப்பா அப்படின்னு உட்காந்து அவன் வயிற்று மேலே கை வச்சு ஜோம் பண்ணோம். அதே மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்து அதே மாதிரி செட் ஆயிடுச்சு. எந்த மெடிசனும் கொடுக்காத நல்லா அப்படியே செட் ஆயிடுச்சு. தேவனுக்கு தான் நன்றி சொல்லுவோம். ரொம்ப பலவீனமாக இருந்ததால 2019 நான் வந்து கத்திரிக்கு ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணேன். அதுக்கு கத்தர் வந்து எனக்கு நல்ல பலவீனம் எல்லாம் நீக்கி கத்தர் பரிபூர்ண சுகத்தை தந்திருக்கிறார். கத்தருக்கு கூடான கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாளையே இந்த குடும்பமாய் சாட்சி இருக்க வைத்த என் தேவனுக்கு கொடான கொடி நன்றி இருக்கிறார். கர்த்தர் இந்த வருடத்தில் எத்தனையோ நன்மைகளை எங்கள் வாழ்க்கையில் செஞ்சிருக்கிறார். எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ போராட்டங்கள் மத்தியிலும் கர்த்தர் மட்டுமா எங்கள் அதிசயமாக நடத்தின என் தேவனுக்கு கொடான கொடி நன்றி இருக்கிறார். போன வருஷம் பார்த்தீங்கன்னா கர்த்தர் அதிசயமாக எவ்வளோ நன்மை செய்திருக்கிறார். அந்த சாட்சியெல்லாம் சொல்கிறது நேரமே போதாது. ஒரு 2 சாட்சி சொல்லணும்னு சொல்லிட்டு விரும்புகிறேன். முதல் சாட்சி என்னன்னாக்கா, போன வருஷத்தில் வந்து காதுக்குள்ளே பட்ஸ் குளிச்சுட்டு வந்து பட்ஸ் கொடுக்கும்போது பாப்பா வந்து மேலே விழுந்ததுனால உள்ளே குத்திட்டு பிளட் வந்துச்சு காதுக்குள்ள வந்து. நான் பக்கத்தில் இருக்கிற ஒரு கிளினிக் போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு அவங்க விட்டுட்டாங்களோ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான வலி, நைட்டெல்லாம் தூங்கவே முடியாது. அப்படியே கண்ணுலேருந்து தண்ணி வந்துட்டு இருக்க வலினால சரி இவங்களால டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்றதுனால நானும் அப்படியே படுத்துட்டே இருந்தேன். ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி பாஸ்ட் வந்து உங்கள் பலவீனமாக இருக்கிற பகுதியில் கை வச்சு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அது அந்த நேரம் எப்படி சொன்னார் இல்லை. நான் வந்து அப்போ கூட கை வைக்கக்கூடாதுன்னு தான் இருந்தேன். ஆனாலும் இல்லை அந்த கை வச்சு ஜெபம் பண்ண சொல்லி எனக்கு கூட ஒரு உணர்வு. நான் அந்த காது பகுதியை வச்சு ஜெபம் பண்ண உண்மையிலே நீங்கள் என்ன நினச்சிங்க, அந்த எனக்கு அந்த வழி எங்கனே தெரியல. இது வரைக்குமே அந்த வழி ஒரு நாள் நான் அவஸ்தப்படுறதில்லை. இந்த சாட்சி ஏற்கனவே சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் இந்த நேரத்தில் நான் சொல்லணும்னு சொல்லி விருப்பப்படுறேன். கர்த்தர் அந்த அதிசயமாக இந்த வழியிலிருந்து கர்த்தர் கிருபியாக வழிநடத்தின தேவனுக்கு கொடான கொடி நன்றி. இன்னொரு சாட்சி என்னன்னா, போன வருஷத்தில் நிறைய பொருளாதார நெருக்கங்கள். அதனால் வந்து இந்த வருஷத்தில் வந்து வேலைக்கு என் ஒய்ஃப் வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு நாங்கள் ஜெபம் பண்ணோம். ஆனால் பிள்ளைங்களை பார்த்துக்கிறதுக்கு யார் இல்லை, எப்படி நம்ம வேலைக்கு அனுப்புறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப தயக்கமாக இருந்தோம். அதுக்காக இந்த வருஷத்தில் நாங்கள் ஜெபம் பண்ணோம். எப்படியாவது நீங்கள் தான் நிறைய பிள்ளைகளை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் குடும்பமாக ஜெபம் பண்ணிட்டு வேலைக்கு போகிறாண்டவரே பிள்ளைங்க எப்படி தனியாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள ரொம்ப கஷ்டம். எப்படி தனியாக பிள்ளைங்க விட்டுட்டு போயிருந்தேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணோம். ஜெபம் பண்ணிட்டு கர்த்தர் வந்து வேலைக்கு போக திருப்பி செஞ்சார். வேலைக்கு போயிட்டு கொஞ்ச நாள் இருக்கும்போது பெரிய பாப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை. ஏன்னா வந்து பெரிய பாப்பா தான் உண்மையாக சொல்லணுனாக்கா பெரிய பாப்பா தான் பிள்ளைங்களை வந்து ஸ்கூலில் வந்து சாப்பாடு ஊட்டி விடுறதா இருக்கட்டும், பிள்ளைங்களை ஸ்கூலில் நாங்கள் வேலைக்கு போகிற நேரத்தில் வந்து இவங்களுக்கு யூனிஃபார்ம் கட்டி ட்ரெஸ் மாற்ற எல்லாமே பெரிய பாப்பா தான் செஞ்சுட்டு இருந்தாங்க.
அன்னைக்கு உடம்பு சரி நல்ல ஸ்கூலுக்கு லீவ் போட வச்சுட்டேன் பெரிய பாப்பா. சரி அது ஸ்கூல் இவங்க 2 பேரும் போய் ஸ்கூலில் யார் பார்த்துப்பாங்கனால 3 பேருமே ஸ்கூல் லீவ் போட்டாங்க. லீவ் போட்டு நாங்கள் எல்லாருமே என்ன பண்ணிட்டோம், நாங்கள் 2 பேரும் வேலைக்கு போயிட்டோம். இவங்க நான் எப்பவுமே ஃபோன் பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க வீட்டில் இருந்தாக்கா விசாரிச்சுட்டே இருப்பேன். சரி 5 மணி ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் நம்ம இன்னும் 1 ஹவரில் நம்ம வீட்டுக்கு போயிடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நானும் அமைதியாகிட்டேன். பாப்பா என்ன பெரிய பாப்பா என்ன பண்ணுறதுக்கு கீழே அம்மா வீட்டில் வந்து உக்காந்துருக்குது. இவங்க 2 பேரும் வீட்டுக்குள்ளே பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு பாப்பா சேர்த்துட்டு 3 பேரும் வீட்டுக்குள்ளே விளையாண்டுருக்குறாங்க. விளையாண்டுட்டு அந்த பாப்பா என்ன பண்ணுறது வெளியே வரும்போது இவங்க 2 பேரும் லாக் பண்ணிவிட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுது. இவங்க 2 பேரும் மட்டும் உள்ளே இருக்கிறாங்க, வெளியே லாக் இருக்குது. நான் இவங்க 1 மணி நேரமாக அந்த லாக் இருக்கிறதே இவங்களுக்கு தெரியல, வெளியே லாக் பண்ணிக்கிறதே தெரியல. இவங்க பாட்டுக்குள்ளே 2 பேரும் விளையாண்டுக்கிறாங்க. சரி அதுக்கப்புறம் 6 மணி ஆயிடுச்சு, நானும் வந்தேன். அந்த ஜெஸ்ஸி கீழே இருந்துச்சு. எங்கம்மா பார்ப்பாங்க எங்கனாக்கா தெரியலப்பா நானே கீழே உக்காந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி அங்கே ஏதாவது கிரவுண்டில் விளையாண்டுருப்பாங்கன்னு சொல்லிட்டு நானும் சரி மேலே போகலாமான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறேன். போனாக்கா வெளியே லாக் இருக்குது, உள்ளே அப்படியே நெருப்பு எரியுது. ஃபுல்லாக நெருப்பு முன்னாடி லைட் வேறு போனதுனால நெருப்பு அப்படி நல்லா தெரியுது. நெருப்பு எரியுது, உள்ள கேஸ் எங்களுக்கு ஒரே ரூம் தான். ஒரு ரூம்குள்ளே துணி இருக்குது, எல்லாமே கேஸ் எல்லாமே பக்கத்தில் இருக்குது. ரொம்ப எனக்கு பயமாயிடுச்சு. உடனே அந்த லாக்கு திறந்துட்டு பார்த்தாக்கா இவங்க 2 பேரும் உள்ள மெழுகுபத்தி கொளுத்திட்டு உக்காந்து விளையாண்டுக்கிறாங்க. அது எங்கே மெழுகுபத்தி தெரியல. 2 பேரும் 2 பக்கமும் ஒரு மெழுகுபத்தி எடுத்துட்டு இவங்க ஒரு பக்கம் அவங்க ஒரு பக்கம் மெழுகுபத்தி எடுத்துன்னு கொளுத்திட்டு உக்காந்துக்கிறாங்க. ரொம்ப எனக்கு பயமாயிடுச்சு. ஒன்று மெழுகுபத்தி அடிச்சுட்டு கத்துறது ரொம்ப நன்றி சொன்னேன். கொஞ்சம் இல்லைனாக்கா பக்கத்தில் எல்லாமே துணி இருக்குது. நாங்கள் எல்லாமே இந்த பக்கம் ட்ரெஸ் எல்லாம் போட்டுருக்குறோம், தலைகாணி எல்லாமே இருக்குது. இந்த பக்கம் கேஸ் இருக்குது. ஆனால் உண்மையே கத்தர் தான் பிள்ளைங்களை பாதுகாத்தார். அந்த நேரத்தில் உண்மையே நான் ரொம்ப அழுந்துட்டேன். ஒரு ஜஸ்ட் கொஞ்சம் தான் நெருப்பு பக்கத்துலேயே அந்த துணியெல்லாம் இருக்குது, பக்கத்துலேயே நெருப்பு வச்சுருக்கு. இந்த பக்கம் கேஸ் கட்டி இந்த பக்கம் வச்சு மெழுகு வச்சுருக்கோம்னு அந்த நீங்களாம் அந்த பிள்ளைகளை பாதுகாத்துங்க. அந்த நேரத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் பாதுகாத்தீங்கன்னு சொல்லிட்டு கத்தருக்கு கோடி நன்றி சொன்னேன். ஆனால் பிள்ளைகளை இம்மட்டுமா எந்த ஒரு குறை இல்லாமல் பிள்ளைகளை பாதுகாத்து வந்த தேவனுக்கு கொடான கோடி நன்றி இருக்கிற கத்தர் இம்மட்டுமாய் தேவன் எத்தனையோ நன்மைகள் எண்ணி முடியாத நன்மைகளை செய்து வந்த தேவனுக்கு கொடான கோடி நன்றி. வருடங்கள் கத்தர் அநேக காரியங்களை செய்யலாம். சொல்லப்போனால் மேஜிக் இயர் தான் சொல்லணும். ஏன்னா அநேக காரியங்களில் நேர்த்தியாக செவ்வையாக இருக்கும். போன வருஷத்தில் நியூ இயர் அன்னைக்கு நம்ம வாக்குறதுக்கு காரணம் ஒரு கை செய்யும் எல்லா வேலைகளும் கத்தர் ஆசீர்வதிப்பார்கள் என்று வாக்குறுதி கொடுத்தார். அதே போல எல்லா காரியங்களோடு இருந்து எல்லா நேரத்திலும் வழிநடத்தியுள்ளார். பொருளாதாரத்தை நன்றி செலுத்துகிறேன். போக்கில் வரத்திலும் அநேக நேரங்களில் எவ்வளோ டென்ஷனில் வண்டி ஓட்டினாலும் கத்தர் நேர்த்தியாக பாதுகாத்துள்ளார். அதுவே அவருடைய பெரிய திருமைக்காக நன்றி செலுத்துகிறேன். அது மட்டும் இல்லாமல் என்னோட திருமண காலத்தில் கத்தர் நேர்த்தியாக நடத்தினார். இந்த வருஷத்தில் கத்தர் எனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தார். அதுக்காக கத்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். என் ஒய்ஃபுக்கு பெயினே வரல. 2 நாள் ஆச்சு, டேட் கொடுத்து 2 நாள் ஆயிடுச்சு. என்னடா பண்ணுறது அப்படின்றது. நான் லீவ் போட்டு வீட்டில் இருக்க திடீர்னு பெயின் வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவங்களோட ரிலேட்டிவ் ஒருத்தருக்கு அதே சேம் டேட் தான் அவங்களுக்கு குழந்தை பிறந்துச்சு. என்னடா இது அவங்களுக்கு பிறந்துச்சு நம்மளுக்கு இல்லை, சரி போய் ஜிஹெச்சில் அட்மிட் ஆகுங்க, என்ன சொல்கிறாங்க பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க. ஏதாவது யாரோ ஒருத்தர் சத்தமாக பேசுகிறாலும் ஏதாவது சீப்போ அப்படின்ற மாதிரி ஏதாவது சொன்னாலும் அவங்க ரொம்ப அழ ஆரம்பிச்சிடுவாங்க. ஜிஹெச்சுக்கு போன உடனே போய் பார்த்தோம். டேட் முடிஞ்சு 2 நாள் ஆகிடுச்சு. சரி டெலிவரிக்கு முன்னாடி போய் அவங்க 2 நாள் ஆகணும். அவங்க நர்ஸு என்னம்மா லேட்டாக வந்துட்டு என்னம்மா இது பண்ணுறேன் அப்படின்னா அவங்க ஒரு ரூடாக தான் கொஞ்சம் ஆஷா பேசுவாங்க. அதுக்கு உடனே அவங்க அங்கேயே அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அது தீபாவளி டைம்னால டாக்டர்ஸ் யாரும் இருக்க மாட்டாங்க, நீங்கள் அழுக்காமலே போயிடுங்க அப்படின்னு சொன்னோன்னே அவங்களுக்கு அடுக்காமலே கண்டிப்பாக செட்டே ஆகாது, அது அங்கே இருக்கிற சூழ்நிலை அப்படின்னு சொல்லிட்டு நான் தோங்கிட்டே இருந்தேன் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அங்கே திடீர்னு அங்கேருந்து நேரம் உடனே ரிஃப் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணேன். டாக்டர் வேற இல்லை. அதுதான் பெரிய ஒரு டாக்டர் வந்துட்டே இருக்காரு. அவங்க ஆந்திராவிலேருந்து வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டே இருக்காங்க. 2 நாளாக நான் வந்துடுவோம். ஆனாலும் பார்த்தீங்கன்னா அட்மிட் ஆகிட்டோம். பெயினுக்கு இன்ஜெக்ஷன் பண்ணிட்டாங்க. ஒரு பக்கம் ஜோம் பண்ணுறதே நான் யார் முன்னாடி வைக்கப்பட்டு போகக்கூடாது. எந்த காரியத்தை நடத்துனது நீங்கள், நான் யார் மேலே தரத்து இருக்கக்கூடாது, ஆப்ரேஷன்லாம் சொல்லிடவே கூடாது சப்பான்னு ஜோம் பண்ணேன். அந்த நேரத்தில் அழுதுகிட்டே இருந்தேன். அன்றைக்கி ஃபுல்லாக ஹாஸ்பிட்டலே தான் இருந்தேன். என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு தெரியாமல் ஜோம் பண்ணிகிட்டே இருந்தேன். சப்பா சாட்சியாக நிறுத்துங்க எல்லாரும் முன்னாடியும் அப்படின்னு சொல்லி ஜோம் பண்ணிகிட்டே இருந்தேன். கர்த்தர்
ஏற்ற நேரத்தில் சுகப்பிரசவத்தை கட்டளிட்டார். அதுவே பெரிய விஷயம். எல்லா நேரத்திலும் எல்லாம் திரும்பி பார்த்தா ஆப்ரேஷன்றாங்க. ஆனால் கர்த்தர் நல்ல முறையில் கர்த்தர் குழந்தையை பெற்றெடுக்க உதவி செய்தார். குழந்தை நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறது. கர்த்தருக்கு குழந்தையும் ஆசீர்வதித்தார். அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். முழுவதும் பன்னீர் மணி போல எங்களை காத்து வழி நடத்தினார். கர்த்தருக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலே போதாது. அவ்வளோ அற்புதமா அதிசயமா எங்களை நடத்துறாரு. எவ்வளோ தேவைகள் மத்தியிலும் என் தேவன் எவ்வளோ வியாதி எவ்வளோ இருந்தாலும் கர்த்தர் எங்களோட கூட இருந்தார். ஆண்டவருக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலே போதாது. அது மாத்திரம் இல்லை, 2020 ஆப்போ காலேஜுக்கு போய் சேர்த்தோம். அங்கே ஒரு நேரத்தில் ரொம்ப கடன் ரொம்ப பிரச்சனையாக இருந்தது. படிக்க வைக்க முடியுமா என்னாலே எனக்கு தெரியாது. ஆனாலும் சேர்த்துலேருந்து முடிக்கிற வரையிலும் ஒரு ரூபாய்க்கு யாருக்குமே நாங்கள் கடமே வாங்கலை. ஆண்டவருக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் போதாது. அற்புதமா இல்லை கர்த்தர் அவ்வளவும் அதிசயமா எல்லாம் நடத்தினாரு. ஒரே ஒரு ரூபாய்க்கு நாங்கள் கடை வாங்கலை. இது முடிச்சுட்டோம் பாப்பா. இது பிஎஸ் நர்சிங்கு முன்னாடியே நாங்கள் காசு கூட கட்டி முடிச்சிட்டோம். ஆண்டவருக்கு நன்றி. அது மாத்திரம் இல்லை, இந்த நடுவில் என் மகன் வந்து கல்யாணம் பண்ண வேண்டாம். சரி, அதுவும் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். நான் இது பாப்பா படிச்சுருக்கிற நேரத்தில் இவங்க மாதிரி பண்ணி வேண்டாம். எனக்கு ரொம்ப வருத்தம். யாருக்கும் சொல்லவும் முடியல. இருந்தாலும் ஜபம் பண்ணோம். சரி, வேற என்ன சரி, இது வரை ஏற்றுக்கவே இல்லை கல்யாணம் பண்ணுவேன்ட்டு கூட. சரி, நான் சொன்னேன் என்னப்பா செய்யணும் போ, நம்மளே விட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சரிட்டு அப்படியே ஏற்றுக்கணும். பார்த்தா அப்படியே குழந்தை நின்றுச்சு அவனுக்கு. சரி, அவனும் ஆட்டு தெரியாத பொண்ணு. சரி, நம்ம ஒரு அவளுக்காக ஜபம் பண்ணோம். ஆண்டவர் தெரிஞ்சுக்குமா, இது மூலமா ஆண்டவர் அவளை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அவளுக்காக ஜபம் பண்ணேன். என்னால் முடிஞ்சது. நான் ஆண்டவரை பற்றி எல்லாம் சொல்லுவேன். எவ்வளோ அற்புதம் ஆண்டவர் செய்கிறாரு. மற்ற தெய்வத்தெல்லாம் பார்த்தேன், அதை விட நம்ம கர்த்தர் எவ்வளோ அதிசயமா செய்வாரு. அதே போலதான் அவளுக்கு ஒரு நல்ல ஒரு முழுகாம இருக்கு சொல்லக்கூட நான் ஒரு தைரியமே ஜபம் பண்ணினேன். ஜபம் பண்ணி அவளும் கொஞ்சம் ஆண்டவர் தெரிஞ்சுக்கினா. அற்புதம் செய்யறவங்க இல்லை கம்மிருந்தா. அதுக்கப்புறம் ஆண்டவர் அவள் மறந்துட்டார். இருந்தாலும் அவள் மறந்தாலே நான் ஜபம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஏன்னா டெலிவரி டைம்ல அந்த டைம்ல மட்டும்தான் எசப்பா எசப்பா சொல்லிட்டு கத்துனா. ஆனாலும் நான் சொல்லுவேன், அம்மா யாரும் அப்பா அம்மாலாம் நீ கூப்பிடாத, எசப்பாவே நீ பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது 4 பேர் டெலிவரிக்கு இருந்தாங்க. அப்படியே நடந்த நேரம் இருக்கிறாங்க, குழந்தை பிறகுல. ஆனாலும் நான் அப்புறம் கண்ணீர் விட்டு ஜபம் பண்ணேன். நான் நம்பர் தெய்வம் ஒருபோதும் கைவிடுறது இல்லை. எசப்பா நீங்க தான் அதிசயத்தை செய்ய வேண்டிய இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜபம் பண்ணே தான் இருந்தேன். ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு முன்னே 2 மணிக்கே நான் பாஸ்டர்கிட்ட சொன்னேன். நான் ஃபோன் பண்ணி அந்த 2 மணிக்கு சொன்ன உடனே பாஸ்டர் ஜபம் பண்ணார். தைரியமா இருக்கும், நல்ல ஒரு சுகப்பிரசவத்தை ஆண்டவர் கட்டளையிடுவாங்க அந்த மாதிரி சொன்னாரு. நம்ம குடும்பத்துல பார்த்தா நம்ம பாஸ்டர் சொன்ன உடனே அந்த நேரத்துல எல்லாருக்கும் அறிவிச்சாரு. சபையார் எல்லாருமே ஜபம் பண்ணீங்க, அதுக்காக கொடான கோடி நன்றி. அதே போல இந்த மகளுக்கு நல்ல ஒரு சுகப்பிரசவத்தை கர்த்தர் கட்டளையிட்டார். அதுக்காக நன்றி. பாப்பாவுக்கும் படிக்க முடிக்கிற கர்த்தர் உதவி செஞ்சார், நன்றி. அது மாத்திரம் இல்ல, எவ்வளவு அற்புத அதிசயமா இவன் நடக்கிறார். கர்த்தருக்கு நன்றி. எவ்வளவு நன்றி சொன்னாலே போதாது. அவர் அதிசயமான தேவன், அற்புதமான தேவன். கர்த்தருக்கு நன்றி. கர்த்தருடைய பரிசுத்தத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் எங்களை சாட்சியாக இருக்கிற தேவனுடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துறேன். இந்த வருஷம் மிகுந்த ஒரு ஆசீர்வாதமான வருஷம். அதாவது எப்படின்னா, இது நடந்துச்சு அப்படின்னு சொல்வதை காட்டிலும் பல தீமைகள் கஷ்டங்கள் எங்களுக்கு நடக்காம கர்த்தர் எங்களை காப்பாற்றினாரு. எப்பவுமே வந்து அப்பா அம்மா வந்து ரீசெண்ட் இயர்ஸாக ரொம்ப சிக்காக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வருஷம் எனக்கு கொஞ்சம் ரொம்ப பலவீனமாக ஆக ஆரம்பிச்சப்போ நான் நினச்சேன், ஏசப்பா இத்தனை நாள் நான் உங்களுக்கு செய்தேன் வார்டினேன், இப்போ என்ன செய்ய முடியும் ஏசப்பா. ஒரு முறை எங்கள் அப்பா ஏதோ கண்ட்ரோல் இல்லாமல் சாப்பிட்டப்போ அவருக்கு நான் சொல்லவே சொல்லிட்டேன், இதுக்கு மேலே நீங்கள் சிக்கானா என்னால் உங்களை பார்த்துக்க முடியாதுப்பா, நீங்களே தான் உங்களை பார்த்துக்கணும், நான் அந்த நிலைமையில இருக்கிறேன் அப்படின்னு. ஆனால் கர்த்தர் நல்லவர். அவங்கள இந்த வருஷம் 2 பேருமே சிக்காகாம ரொம்ப எந்த சூழ்நிலையுமே இல்லாமல் கர்த்தர் காப்பாற்றினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்பவுமே நம்ம வந்து வயசாக இந்த வருஷத்தோட அடுத்த வருஷம் ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு தான் நினைக்கிறோம். நானும் நினைச்சேன், ஆனால் கர்த்தர் அப்படி செய்யலை. போன வருஷம்லாம் எத்தனை நாள் நாங்கள் நடுராத்திரியில் கேஷுவாலிட்டி ஓடி போனது சபை மக்களுக்கு தெரியும். பல நாள் நான் நடுராத்திரியில் தான் பாஸ்டருக்கு ஃபோனே பண்ணுவேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுவேன். ஆனால் இந்த வருஷம் அந்த மாதிரி ஒரு முறை தான் அப்படி நடந்தது.
இப்போவும் அதே கேரோட நிறைய பேர் கேட்குறாங்க, அப்பா நல்லா இருக்காரு, ரொம்ப சந்தோஷமா இருக்குது, அப்பா நல்லா இருக்காரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அம்மா வந்து போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் ரொம்ப அந்த ஹார்ட் ப்ராப்ளம்ல சிக்காக இருந்தாங்க. இந்த வருஷம் நல்லாவே இருந்தாங்க. கொஞ்சம் கடைசியாக 1-2 மாசத்துல திரும்பி ஏதோ ஒரு பலவீனம். எனக்கு கல்யாணம் ஆன புதுசுல எங்கள் அம்மாவுக்கு ஒரு முறை வந்து என்ன ஆயிடுச்சுன்னா அப்படியே படுக்கை ஆகிட்டாங்க. சடனாக அவங்களால எழ முடியல, உட்கார முடியல. அவங்கள ஆம்புலன்ஸில் ஸ்ட்ரெச்சரில் தூக்கின்னு போனோம். அது வந்து அங்கே போனப்போ தான் தெரிஞ்சது சிவியர் வெர்டிகோ அப்படி ப்ராப்ளம் ஒன்று. அந்த ப்ராப்ளம் இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா அவங்களுக்கு திரும்பி வந்துடுச்சு. அதில் அவங்க ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு எதுக்கும் பயப்பட மாட்டாங்க, தைரியமாக இருப்பாங்க கர்த்தருடைய கிருபையில. ஆனால் அந்த வெர்டிகோனா ரொம்ப பயப்படுவாங்க. இந்த முறை ரொம்ப பயப்படும் போது நான் என்ன பிரச்சனைனா, போன மாதத்துக்கு முந்தின மாதம் தான் சிஎம்சிக்கு ரொம்ப நாளாக போகாமல் இருக்கணும்னு போயிட்டு நான் ரெகுலராக ஒரே மெடிசன் எடுத்துகிட்டு இருந்தோம். மாற்றணுமா என்னன்னு போயிட்டு 2 டிபார்ட்மெண்ட்டில் பார்த்துட்டு வந்தோம். அந்த பிரச்சனை ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தால் அப்புறமா வந்துடுச்சு. என்னங்க ஏசப்பா இப்போதான் இவ்வளோ செலவு பண்ணி போயிட்டு வந்தோம், திரும்பி வந்திருக்கு, எங்ககிட்ட காசு அப்படியே போராட்டம், குழப்பம் என்ன பண்ணுறது தெரியல. ஆனால் முன்னா அசால்ட்டாக அப்பாயின்மெண்ட் போகிறது வர்றது இப்போ அப்படி பண்ண முடியாது, நெருக்கம். நான் ஜாப் பண்ணேன், ஆண்டவரே என்ன செய்யணும், எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் போனேன் எனக்கு தெரியல. 2 நாளாக ஒரே போராட்டம். திடீர்னு 2வது நாள் ராத்திரி எனக்கு ஒரு எண்ணம், நீ ஏன் டிபார்ட்மெண்ட் கேட்டுருக்குற, சுகத்தை கேளு அப்படின்னு. சரின்னு எழுந்து படுத்துட்டோம். நான் எழுந்து உட்காந்துட்டு ஜாப் நேசப்பா எங்கள் அம்மாவுக்கு சுகத்தை தாங்க, திருப்பி வரக்கூடாது, யாரால சுகத்தை தர முடியும், வெட்டிக்கு வந்துச்சுன்னா யாராலையும் எதுவும் பண்ண முடியாது, நீங்கள் தான் சுகமாகணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த நாள்லேருந்தே அவங்க வந்து அப்படி கம்ப்ளைண்டே பண்ணல, நல்லா ஆயிடுச்சுமா, தானாவே நல்லா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் நல்லா நடத்துறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குழந்தை விஷயம் என்னன்னா, நல்லா இருந்தா திடீர்னு கை காலெல்லாம் வலிக்குதுன்னு நான் சாட்சி ஏற்கனவே சொன்னேன், ஆனாலும் திரும்பவும் சொல்றேன். சிஎம்சிக்கு போனப்போ ருமட்டாலஜி பிரச்சனையா இருக்கும், வாதம் நோய் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப காலப்பட்டு கலங்கினேன். ஆனால் அங்கெல்லாம் போனால் பயங்கரமாக சார்ஜ் பண்ணுவாங்க. ஓவரால் டெஸ்ட்டுக்கெல்லாம் அதை கட்டத்துக்கு காசு இல்லை. அது என்ன பண்ணணும்னு தெரியல. அப்போ நான் ஜாப் பண்ணுறேன், நான் டாக்டர்கிட்ட வந்து நான் கன்செஷன் கேட்க போகிறேன், எனக்கு கன்செஷன் கிடைக்க போனதுன்னு என் உள்ளத்தில் அதே தான் ஓடிட்டு இருக்கு. கடைசியில் அங்கே போனதும் டாக்டர் வந்து இவ்வளோ பே பண்ணுறீங்களான்னு கேட்டார். நான் வந்து டாக்டர் எனக்கு கன்செஷன் வேணுதும் சிரிச்சாரு. அவர் ஏன் சிரிக்கிறாருன்னு எனக்கு புரியல. சரிம்மா இவ்வளோ பே பண்ணுங்க அப்படின்னு அனுப்பிட்டாரு. வெளியே வந்து பார்த்தா தான் தெரியுது, அவர் ஃபர்ஸ்ட் சொன்னதே எனக்கு கன்செஷன் அமௌண்ட் தான். அப்புறம் எனக்கு 75% கன்செஷன் போக 25% மட்டும் தான் கட்டிட்டு வந்தேன். கர்த்தர் வந்து இதெல்லாம் என்னால் நம்பவே முடியல. நான் வெளியே வந்து உட்காந்து எனக்கு ஒழுங்கே புரியல என்ன நடக்குதுன்னு. ஏன்னா நான் எத்தனையோ பேருக்காக கன்செஷன் நான் கூட போகும்போது கேட்டு கொடுக்க மாட்டேன்னு வாங்க. குழந்தைக்கு நான் கேட்காமே அந்த டாக்டர் கண்களில் தயவு கிடைக்க பண்ணி கர்த்தர் இவ்வளோ தூரம் செய்தார். அது மட்டும் இல்லாமல் எல்லா டெஸ்ட்டும் நார்மல், ஒன்றுமே இல்லை. அவள் இன்னும் நல்லா எக்ஸசைஸ் இருக்கணும், அவளுக்கு சைக்கிளிங் பண்ணணும், அவளுக்கு மசில் வீக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய வாழ்க்கையை எடுத்துக்கணும்னா, நான் எதை சொல்கிறதாண்டவரே நான் நினைக்கும் போது நான் இந்த வருஷத்தில் நிறைய கர்த்தரிடத்தில் அனுபவிச்சது, ருசித்தது என்னன்னா அவருடைய மன்னிப்பு. அநேக காரியங்களுக்காக நிறைய நேரத்தில் என்னுடைய ஜப நேரத்தில் நிறைய நேரம் மன்னிப்பு கேட்கறதுக்கே எனக்கு சரியா போயிடும். இது ரொம்ப நாள் எனக்கு புரியல. ஆண்டவரே எனக்கு நான் இதை தான் பண்ணியிருக்கிறேன், ஆண்டவரே நான் என்னால் இதில் இது ஏதோ ஒன்று நான் டெய்லி பண்ணுறேன், மன்னிப்பு கேட்குறேன், இதுதான் நடக்குது ஆண்டவரே. அப்புறம் கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமாக அதை உணர வச்சாரு. ஏன்னா என்னுடைய நீதினால நான் வாழல, நான் கரெக்டாக இருக்கிறதுனால கர்த்தரை நான் ஆசீர்வதிக்கல, ஒரு என்னோட பேசலை, நான் குறை உள்ளவன், அதை நான் புரிந்து கொள்ளும்படி கர்த்தரை உதவி செய்கிறேன். ஆனாலும் எனக்கு நிறைய நேரங்களில் போராட்டம், நிறைய என்னை மன்னிச்சு கர்த்தரை என்னை வந்து நடத்தி குற்றங்கள், குறைகள், மீறுதல்கள் எல்லாவற்றையும் மன்னித்து வந்து கர்த்தரை என்னை அவ்வளோ தூரம் நடத்திட்டு வந்திருக்காரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு வார்த்தை என்னன்னா, இருளை வெளிச்சம் பார்க்குவேன். இந்த வார்த்தை வந்து எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா போன வருஷம் நான் சாட்சி சொல்லும் போது அதை தான் சொன்னேன். என் வாழ்க்கை இருளாவே இருக்குது, நான் உங்க கூட தானே இருக்கிறேன், நான் ஏன் இருளில் இருக்கிறேன் அப்படின்னு தான் போன வருஷம் சாட்சி சொன்னேன். ஆனால் கர்த்தர் வந்து இந்த வருஷத்துல கூட பேசி எனக்கு இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்துருக்கிறாரு. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்னொரு விஷயம், சிறுவர் ஊழியத்தில் நடந்ததை நான் சொல்றேன் விரும்புகிறேன்.
ஸ்கூலில் வந்து கர்த்தருடைய கிருபையில் சிறுவர் ஊழியம் சேர்த்துக்கு ஆண்டவர் உதவி செய்கிறாரு. அங்கே வந்து எல்லாம் மற்ற இதை சேர்ந்த பிள்ளைங்களும் இருக்கிறதுனால பெரிய பசங்களுக்கும் ஒரு தனி ஊழியமும் சின்ன பசங்களுக்கும் ஒரு தனி இதுவும் ஸ்டார்ட் பண்ண கர்த்தர் உதவி செய்கிறாரு. பெரிய பிள்ளைங்களை வந்து நம்ம ஜஸ்ட் பைபிள் ஸ்டோரியே சொல்லி இது பண்ணுறோமே, அப்ரோச் பண்ணிட்டு இருக்கோமே எனக்குள்ள ஒரு பாரம். இப்போ நான் கேள்விக்கும் போது பாஸ்டர்கிட்ட ஒரு முறை அந்த லீடர்ஸ் மீட்டிங்னு நினைக்கிறேன், அதில் நான் கேட்டேன் ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், இன்னும் கொஞ்சம் அவங்கள இது பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டப்போ அடுத்த மாதம் பாஸ்டர் சொன்னார், நீ வந்து அந்த அஸ்திபார கற்களை வந்து அவங்களுக்கு டீச் பண்ணு. சரின்னு நான் போயிட்டேன். ஆனால் அதை எடுத்து நான் அந்த பிள்ளைங்களுக்கு டீச் பண்ணணும்னு நினச்சா அது வந்து என்னால் செய்யவே முடியாது, அவ்வளோ ஒரு டஃப்பாக இருக்குது. ஏன்னா எனக்கே அதில் இருக்கிற நிறைய சத்தியங்கள் வந்து எனக்கு தெரியல, ப்ளஸ் எனக்கு புரியுது கர்த்தருடைய கிருபையில். ஆனால் அந்த வார்த்தையாக எனக்கு கற்றுக் கொடுக்க எனக்கு சுத்தமாக தெரியவே இல்லை. எனக்கு ரொம்ப போராட்டம் ஆயிடுச்சு. ஆனால் அது அப்புறம் நான் நினச்சேன், ஐயோ ஏன் பாஸ்டர்கிட்ட கேட்டோம், இப்போ கேட்டதுனால கீழ்ப்படிய வேணும், இப்போ வேணாம் விட்டுறதா என்ன பண்ணுறதுன்னு ஒரே எனக்கு பயங்கர போராட்டம். அப்போ நான் ஜெபம் பண்ணேன், ஏசப்பா நான் அப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. ராத்திரி பகல் எனக்கு இதே ஓடிட்டு இருக்குது. ஏன்னா நான் நெக்ஸ்ட் வீக் ஊழியம் செய்யணும், என்ன பண்ணுறதுன்னு ஆண்டவர் டக்குன்னு ஒரு வார்த்தை கொண்டு என்னோட பேசணும். உன் விருப்பப்படியே நீ ஊழியம் செஞ்சுக்கிறியா இல்லை ஏன் விருப்பப்படி நான் சொல்கிற மாதிரி நீ செய்யறியான்னு கேட்டேன். அது எனக்கு எப்படி எங்கேருந்து தோணுச்சுன்னே எனக்கு தெரியல. உடனே நான் ஒப்பு கொடுத்தேன், ஆண்டவரே ஊழியம் உங்களுது ஏசப்பா, நான் என்ன ஆண்டவரே சொல்கிறதுக்கு இருக்குது, நீங்கள் சொல்கிறத நான் செய்வேன். உடனே ஒப்பு கொடுத்துட்டு ஆண்டவரே நான் என்ன சொல்கிறேன்னு எனக்கு புரியலையே, இது ரொம்ப டஃப்பாக இருக்குது, இது வந்து சத்தியத்தை அறிஞ்சவங்களுக்கு தான் இதை சொல்லி தர முடியும். இந்த பசங்களுக்கு ஏபிசி தெரியாது, அவங்கள விசுவாசிக்கிற பிள்ளைங்களே கிடையாது, அவங்ககிட்ட நான் போய் இதை எப்படி ரீச் பண்ணுறதுன்னு எனக்கு அறிவே இல்லையே, எனக்கு சொல்லுங்கன்னு கேட்கும்போது என்னால் அதை வேர்ட்ஸில் எக்ஸ்பிரஸ் பண்ணவே முடியாது. அவ்வளோ அழகாக நான் தான் அந்த பசங்களுக்கு கற்று தரலான்ற அளவுக்கு கத்துற அவ்வளோ பெரிய சத்தியத்தை அவ்வளோ சிம்பிளாக அவ்வளோ அழகாக எனக்கு கற்றுக் கொடுத்த அந்த ஊழியத்தை செய்ய கர்த்தர் உதவி செய்தார். அதுக்கப்புறம் அதுலேயே என்னன்னு பார்த்தோம்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ரொம்ப போராட்டம். எனக்கு நாளைக்கு மினிஸ்ட்ரி இருக்குதுன்னா இன்னைக்கு ராத்திரியெல்லாம் எனக்கு மழையாக இருக்கும், இல்லைனா தூக்கம் வராது, இல்லைனா ஏதோ ஒரு பிரச்சனை. அப்புறம் நான் புரிஞ்சுக்கிட்டேன், இல்லை இது போராட்டம் தான், நம்ம இது கர்த்தர் நம்மளை நடத்துவார்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போக போக அதை கண்டுக்காமல் கர்த்தர் நடத்த உதவி செய்தார். அப்புறம் எல்லா உச்சிலும் கர்த்தர் நேர்த்தியாக நடத்தி இவ்வளோ தூரம் அந்த பிள்ளைங்கள்லாம் இல்லைன்னா இந்த சத்தியத்தை எங்கே வேணா போய் கேட்டுக்கலாம், கர்த்தர் செய்ய முடியும். ஆனால் என்ன கொண்டு அந்த பிள்ளைங்களை சந்திக்கிறதுன்றது கர்த்தருடைய பெரிய கிருபை. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதாக யாரையும் எப்படியும் பயன்படுத்த என் தேவன் வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். ஆண்டவரே, போன வருஷம் ஃபுல்லாவே நான் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு எனக்கு ரொம்ப நேர்த்தியா செஞ்சு முடிச்சாரு. அது ஏன்னா நான் போன வருஷத்தை முடிஞ்சே ஒரு மாசம் கழிச்சு நான் ஆண்டவர்கிட்ட நான் கேட்டேன், இசப்பா நான் எப்போ சாட்சி சொன்னாலும் ஹாஸ்பிட்டல் விஷயமா சொல்றோம், பண கஷ்டத்தை சொல்றோம், இந்த மாதிரி போய் நம்ம சாட்சி சொல்லக்கூடாது, நீங்க எங்களுக்கு வேற மாதிரி நம்ம சாட்சி சொல்லணும். நான் அந்த வார்த்தைக்கு மட்டும் ரொம்ப உறுதியா இருக்கேன். திரும்பவும் நான் வந்து ஹாஸ்பிட்டல் விஷயத்துக்காக நான் போகக்கூடாது, என் குழந்தைங்களுக்கு நான் மருத்துவமனைக்கு போகக்கூடாது. எப்படிக்கு நான் போயிட்டு வந்து இந்த பிபிஎஸ்க்கு போயிட்டு நான் எவ்வளோ அலைச்சல்பட்டு நான் அன்னைக்கு ரொம்ப தீர்மானமாக ஜெபம் பண்ணேன். காலையில் எனக்கு நல்லா முழுக்கமாக ஜெபம் பண்ணுவேன். ஹாஸ்பிட்டல் விஷயமா நாங்கள் சாட்சி சொல்றதுக்காக நீங்கள் எங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குறீங்களா? நாங்கள் சாட்சி சொல்கிறோம், எங்கள் குடும்பமாக நாங்கள் சாட்சியாக நிற்கிறோம், ஆனால் நாங்கள் ஹாஸ்பிட்டல் விஷயமா போகக்கூடாது இசப்பா, எங்களுக்கு வீணான செலவு வரக்கூடாது, நாங்கள் கொஞ்சம் சேஃபாக எடுத்துன்னு போய் நாங்கள் ஹாஸ்பிட்டலில் செலவு பண்ணுறோம், எங்களுக்கு இந்த காரியம் மாறணும்னு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக காலையிலேருந்து நான் எப்பவுமே 5 மணிக்கு ஜெபம் பண்ணுவேன். வாக்கிங் போகும்போது கூட அந்த காரியத்தை நான் மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு ஜெபம் பண்ணுவேன், எனக்கு இது மாறணும். ஒரு நிமிஷம் வேலை செய்யும் போது கூட நான் சொல்லிட்டு இருப்பேன். ஆனால் ஆண்டவர் எனக்கு அந்த காரியத்தை வந்து இந்த வருஷத்துல எங்களுக்கு வீணான செலவு எங்களை பாதுகாத்தாரு. அதுக்கு ஆண்டவர் கூட நன்றி சொல்றோம். அதே மாதிரி போன வருஷம் வாக்குத்தத்த கார்டு நான் வாங்கிறதுக்கு முன்னாடி நான் பாஸ்டர் கார்டு கொடுத்தது நான் பிரிச்சு பார்க்கல. என் வீட்டுக்கு வரும்போது பாஸ்டர் வந்து போன வருஷம் வரும்போது எசப்பா நான் இந்த முன்னாடி இருக்கிற ஷீட் வந்து நான் ஹோல்டிங் போடணும், அடுத்த
அடுத்த வருஷம் என் வீட்டுக்கு பஜனைக்கு வரும்போது நான் மோல்டிங்கில் தான் இருக்கணும், நான் வீடு புதுசாக கட்டணும்னு சொல்லிட்டு நான் இங்கே நின்று நான் ஜெபம் பண்ணிட்டு நான் அங்கே போய் நின்று ரொம்ப பாரத்தோடு நான் அழுது ஜெபம் பண்ணேன். வீட்டுக்கு பணம் வரும், 1 லட்சம் வந்தாலும் செலவாகும், 2 லட்சம் வந்தாலும் செலவாகும். அவங்களோட வீட்டில் வந்து 1 மாதம் 2 மாதம் தான் அந்த பணம் இருக்கும். ஆனால் எந்த விதத்தில் செலவு ஆகுதுன்னே தெரியாது. அதெல்லாமே எனக்கு ரொம்ப பாரமாக இருந்துச்சு. ஏன் இந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்லிட்டு இந்த வருஷம் லாஸ்ட்டுக்குள்ளே வந்துடுச்சு. நான் இப்போ எனக்கு அந்த நவம்பர் மாதம் ஃபர்ஸ்ட்ல கூட நான் அழுது ஜெபம் பண்ணிட்டு மெசேஜ் பாஸ்டர் அன்னைக்கு மெசேஜ் கொடுத்தாரு. நீங்கள் கேட்குறீங்க, அந்த உருக்கமான அந்த வார்த்தையை வச்சு நீங்கள் கேட்கணும். நன்மை மட்டும் நன்மை தாங்கன்னு கேட்கக்கூடாது. உங்களுக்கு தேவையானதை வந்து ரொம்ப உருக்கமாக கேட்கணும்னு சொல்லிட்டு அந்த மெசேஜை வந்து சொல்லும் போது அந்த வாரம் ஃபுல்லாகவே நான் நினச்சி ப்ரேயர் பண்ணேன். ஏசப்பா, எங்களுக்கு தேவையை நீங்கள் சந்திக்கணும். இந்த வருஷத்துல நான் போய் சாட்சி சொல்லணும். பாஸ்ட் வந்து என் வீட்டுக்குள்ள ப்ரேயர் பண்ணணும், நான் மோல்டிங் போகணும்னு சொல்லிட்டு என் வீட்டுக்காரருக்கு நான் கேட்பேன். வருஷம் லாஸ்ட் வந்துச்சுங்க, பணம் எதுவும் வரலீங்களா, இருக்கிற பணத்துல நம்மளால வீடு ஆரம்பிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. சரின்னு சைலண்ட் ஆயிட்டார். அவர் காஷ்மீர் போயிட்டு இருந்தார், 6 மாசம் ஆச்சு. அவர் நான் டூட்டி பார்த்த காசு கூட நம்மளுக்கு பிப்ரவரி மாசம் தான் வரும், அது வரைக்கும் நம்மளால எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாரு. சரி, ஓகே, ஆண்டவர் தள்ளி போடுறாரு, ஏதோ ஒரு காரியத்துக்காக. ஆனா நம்ம கேட்டோமே, இந்த வருஷத்துக்குள்ள இங்க வரணும், பாஸ்ட் வந்து நம்ம வீட்டுக்குள்ள ப்ரேயர் பண்ணணும்னு நம்ம ஜெபம் பண்ணணுமே, நம்மளுக்கு நடக்கல. சரி, ஓகேன்னு நான் சைலண்ட் ஆயிட்டேன். எங்க வீட்டுக்கார் வந்து நவம்பர் மாசம் 2ஆம் தேதி வராரு. 3ஆம் தேதி வந்து அக்கௌண்ட்ல பணம் விழுந்துருச்சு. எங்க வீடு கட்டி மீதி ஆகிற அளவுக்கு பணம் வந்து விழுந்துச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு. நம்ம ஆண்டவர் நம்மளோட ஜெபத்தை கேட்கிறாருன்னு சொல்லிட்டு நாங்க வீடு ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பிச்சோம். அன்னைக்கு மழை ஜோன்னு வருது. எங்க வீட்டுக்காரர் மழை வந்துச்சு, நம்மளால மோல்டிங் போட முடியாதுங்க. இல்ல, நீங்க செய்யுங்க, சட்டிங்க அடிங்க, மழை வராது, நம்ம ஜெபம் பண்ணலாம். நம்மளுக்கு 2 மணி நேரம் மழை நின்றா போதும், நம்ம மோல்டிங் போட்டுடலாம், நீங்க பண்ணுங்க. நான் அப்போ கூட அவர் பண்ண மாட்டேன், ஒயரிங் பண்ணணும், சென்ட்ரிங் அடிக்கிறவங்க அடிக்க மாட்டாங்கன்னா சண்டே அன்னைக்கு கூட மழை நிறைய வருது. நீங்க வந்து நீங்க ஆளுங்களுக்கு நீங்க கூலி கொடுங்க, கண்டிப்பா மழை நிற்க. ஆண்டு நம்மளுக்கு 1 நாள் 1 மணி நேரத்தை கொடுக்குவாருன்னு நான் அவர்கிட்ட நான் சொன்னேன். அவர் எனக்கு கிண்டல் பண்ணாரு, நம்ப மாட்டாரு. இது செவ்வாய்க்கிழமையா இருக்குது, இன்னைக்கு போடக்கூடாதுன்னு சொல்றாங்கல்ல. இல்ல, இன்னைக்கு தான் போடணும். அதுக்கு மேஸ்திரி சொன்னாரு, நம்மளுக்கு ஆண்டவர் வந்து படைச்ச நாள் எல்லாமே நல்ல நாள் தான், நீங்க எதுக்கு தள்ளி போடுறேன்னு கேட்டாரு. சரி, ஓகே, போடலாம். மழை வந்தா இவ்வளவு மெட்டீரியல் வேஸ்ட் ஆயிடும்னு சொன்னாரு. நான் ஜெபம் பண்ணோம், வீட்டுல பாரத்தோடு ஜெபம் பண்ணேன். ஏசப்பா, மழை நிக்க வைங்க, எனக்கு டைம் கொடுங்க. அவர் வந்து நம்பணும், எங்க வீட்டுக்காரர் நம்பணும், நீங்க தயவு செஞ்சு எனக்கு டைம் கொடுங்க. நான் ரொம்ப பாரத்தோடு ஜெபம் பண்ணேன். திங்கட்கிழமை மத்தியானம் வரைக்கும் கூட மழை நிறைய வந்துருச்சு. ஆண்டவர் நாங்க கேட்ட வார்த்தைக்கு திங்கட்கிழமை சாயங்காலம் வந்து செவ்வாய்க்கிழமை 3 மணி வரைக்கும் எனக்கு மோல்டிங் போறதுக்கு டைம் கொடுத்தாரு. ஆண்டவர் மழையை நிப்பாட்டினாரு. செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் மழை வந்துச்சு. அதுக்கப்புறமா ஆண்டவர் ரொம்ப நன்றி சொன்னேன். எனக்கு பாசுங்க வரும்போது அன்னைக்கு மோல்டிங் போட்டு முடிச்சேன். எனக்கு அந்த ஆண்டவர் எனக்கு அந்த வாக்குத்தத்தை நிறைவேற்றினார். போன வருஷம் நான் நின்று கண்ணீரோடு ஜெபம் பண்ணேன். அந்த வார்த்தைக்கு ஆண்டவர் எனக்கு பதில் கொடுத்தாரு. அதே போல போன வருஷம் மேட்டூர் டேமுக்கு மைசூர் டேமுக்கு போகும்போது ஷர்லி நாங்கள் எல்லாம் ஃபேமிலியோடு போனோம். அதுல அந்த பாலத்து மேல நான் ஷர்லியை தொலைச்சிட்டேன். நான் எந்த அந்த ஜனக்கூட்டத்துல ஆயிரக்கணக்கான ஜனத்துல குழந்தைய தொலைச்சிட்டு நாங்கள் எல்லாரும் பக்கமா தேடுறோம். குழந்தையே கண்ணுக்கு தெரியல. மழை வந்து அந்த லைட் எல்லாமே ஆஃப் ஆயிடுச்சு. ஒரு பக்கமா எல்லாருமே கதற, குழந்தை காணும்னு சொல்லிட்டு அந்த இருப்பில் எல்லாம் மெரிச்சிட்டு என் தங்கச்சி கதறுது, குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு நாங்க சத்தம் போறோம். அந்த அலை சத்தமா தண்ணீர் சத்தம் தான் கேட்கும். அப்ப அந்த 1 நிமிஷம் எசப்பா, குழந்தை எனக்கு கண்ணுக்கு இந்த நிமிஷம் எனக்கு காட்டுங்க, குழந்தை சரத்துல நாங்க எங்க போய் தேடுவோம், எல்லாம் மிதிச்சுட்டாங்க, நாங்க என்ன பண்றது, வழி இல்லையே, குழந்தைக்கு பூச்சி விட்டுப்பாளா இல்லையா, எங்களுக்கு குழந்தைங்களுக்கு இந்த நிமிஷம் நேரம் எசப்பான்னா குழந்தைக்கு குரல் கொடுத்தான். அப்படியே ஆண்டு அந்த நிமிஷத்தை மாத்தாது எங்களுக்கு பதில் கொடுத்தாரு. ஆண்டு கொடான கொடி நன்றி சொல்றோம். கோடி சோதனம். ஆண்டுக்கு எவ்வளோதான் கோடி நன்றி சொன்னாலும் சொல்லவே முடியாத அளவுக்கு நன்றி. எங்கள் 2 பசங்க வரல, ஊருக்கு போயிட்டாங்க. 11 ஆனால் ஒன்றும் வரல. ஆண்டு வந்து எங்கள்
வாழ்க்கையில் வந்து கேட்டதான் ஆண்டவர் எங்களுக்கு நன்மையான காரியத்தை தான் செஞ்சுக்கிறாரு. ஆனால் தேவைகள் அநேகமாக இருந்தாலும் ஆண்டவர் ஒருபோதும் எங்களை கைவிட்டதே இல்லை. நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் அதிகமாக செய்கிறேன் தேவன். உன்னை விட்டு நாங்கள் யாருக்கையும் போய் கேட்கணும்னா மாட்டேன்னா ஜபம் பண்ணுவேன். ஆண்டவர் அந்த நிமிஷமே எங்க வந்து அந்த எல்லா தேவைகளும் சந்திக்குவார். இந்த தேவை நான் கேட்ட உடனே யாராவது பார்க்கணும்னா கூட உடனே ஆண்டவர் என் கண்முன்னாடி நிற்க வைப்பாரு. மற்றவங்களை குறித்து எனக்கு ரொம்ப வேதனை வரும். யாராவது இல்லைன்னு சொல்லிட்டாங்க, ஒரு வேதனை, ஒரு உடம்பு சரியில்லைனாலையும் ஏதாவது ஒரு காரியத்தை வந்து சொன்னாலே அவங்கள நினைச்சுதான் எனக்கு ரொம்ப துக்கம் வரும், வேலை வரும். அப்படிதான் எங்க பிள்ளைங்கள நினைச்சு நான் ஒரு காலமும் நான் வேலை படவே மாட்டேன். யாருன்னா கொடுக்கணும்னா கூட அவங்களுக்கு கொடுக்கலாம், நம்ம ஒதுணும், அந்த ஒரு எண்ணம் நம்ம கையில் இல்லையே அவங்களுக்கு கொடுக்கறதுக்குன்னு அப்படியே ஒரு வேலை வரும் எனக்கு. ஆனால் இந்த வருஷத்துல எங்க 2 பசங்களுக்கு வீடு பிரிச்சு கொடுத்துட்டேன். இங்க எப்படி எங்க கதிர சின்ன பையன் வந்து ஒரே 1.5 லட்சம் ரூபாய் வச்சு வீடை கட்டினான். இப்போ அது தேவைகளெல்லாம் வந்து 3 லட்சம் 4 லட்சம் தாண்டிச்சுன்னு சொல்லிட்டு அந்த பண தேவைகள் அதிகமாக இருக்கு. பாதியில மேலே கொஞ்சம் பாதியில் நின்று இருக்கு. ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் காசு வச்சு செஞ்சு ஆண்டுனாங்க. எது செஞ்சாலும் ஜபம் பண்ணாமல் நாங்கள் செய்ய மாட்டோம். ஜபத்தில் தான் முன்னேற்றுவோம். நாங்கள் ஜபம் பண்ணி செஞ்சோம். ஆண்டவருக்கு அந்த வீடை கட்டி கொடுத்தாரு. அவனுக்கு ஒரு குழந்தை வேணும்னு கேட்டால் அந்த குழந்தையும் கொடுத்தாரு. அதே போல என் பெரிய பையனுக்கும் 3 பிள்ளைங்களை கொடுத்துக்கிறாரு. எது கேட்குறேன் ஆண்டவரால் கடலாளத்திலையும் மணல கோலைங்களை கட்டி கொடுத்துருக்குறாரு. எந்த ஒரு குறையும் இல்லாத, சொன்னா சாப்பாடு கூட எந்த ஒரு குறை இல்லாத, கஷ்டப்பட்டதான் சாப்பாடு. ஆனால் இருந்தாலும் எல்லா தேவைகளும் சந்திக்கிறாரு. அதே போல வீடு கட்டினே நான் எனக்கு எம்ஏஎஸ்ன் ஏது பணம்னு சொன்னோமா எங்கேயாவது இருக்குது நான் கட்டணும்னு சொன்னான். அப்புறம் பார்த்தா நான் கடன் வாங்கிட்டேன், எங்கேயாவது கட்டணும் வீடுன்னு சொல்லுங்கிறான். இருந்தாலும் ஆண்டவர் வந்து எவ்வளோ அற்புதத்தை செய்கிறாரு. அவன் மூலியமா அவனுக்கு வந்து ஒரு வேலையே இல்லாத குழந்தை பிறந்து கூட வேலை இல்லாமல் தான் இருந்தான். குழந்தை பிறந்து மறுநாளே வந்து அவனுக்கு வந்து பேங்க் மூலியமா வேலை வந்துச்சு. மாதம் ஆனால் 15,000 20,000 மேலே சமாளிக்கிறான். ஆண்டவர் அவ்வளோ அற்புதத்தை செஞ்சு. ஆனால் கடன் பிரச்சனை இருக்கு, வட்டிக்காருக்கு எல்லாம் கடன் பிரச்சனை இருந்தாலும் அவனுக்கு ஆண்டவர் ஒரு வேலையை கொடுத்து, ஒரு குழந்தைய கொடுத்து, ஒரு வீடை கட்ட கொடுத்து, அவனுக்கு ஆண்டவர் ஒரு ஞானம். எப்போ கேட்டது ஆண்டவரே என் பிள்ளைங்களுக்கு ஞானத்தை கொடுத்தான்னு கேட்குவேன். உன் அணுவும் இல்லாத ஒரு அணுவும் அசையாத ஆண்டவர் அவங்களுக்கு ஞானத்தை கூட அவங்களுக்கு செம்மையான காலவை நீ நடத்தி செய்யுது. எனக்கு கனவு இல்லாத இருந்தாலும் ஆண்டவரே நீ என் கைப்பனா இருந்தேன் பிள்ளைங்களுக்கு வழி நடத்துன்னு கேட்குவேன். எங்கள் பூனாக்கு ஆகட்டும், எங்கள் முத்தங்களுக்கு ஆகட்டும், எங்கள் பெரிய பையனுக்கு ஆகட்டும், சின்ன பையனா நல்ல மருமகள் ஆண்டவர் எங்கள் 2 மருமகளும் எங்களை கொடுத்துக்கிறாரு. மருமகள் மேலே எந்த ஒரு குறையும் இல்லை. பிள்ளைங்களும் ஆண்டவர் எல்லா காரியத்தையும் அற்புதமாக செஞ்சு வந்துக்கிறாரு. ஆனால் அந்த வீடு கட்டுறதுக்குள்ளே வந்து நல்லா கட்டின்னு இருந்தாங்க. யாருக்கையில 10 காசு கேட்க மாட்டான். இந்தானே நாங்கள் ரொம்ப சந்தோஷமா பண்ணோம். அது என்ன பண்றாங்க, எங்களுக்கு ஒரு எலுமிச்சை மரத்தை கொண்டாந்து எங்கள் வீட்டாங்க அந்த எலுமிச்சை மரம் உடைக்காதுக்குன்னே ஒரு கிணறு கடை. நான் பாசம் வந்து நான் பாரமா ஜெபம் அவங்க 2 பேரும் கனவுல வருவாங்க. ஃபர்ஸ்ட் நாள் நான் ஜெபம் பண்ணும்போது ஜெபம் பண்ண பார்த்தீங்கன்னா பாசம் பைபிள் கொண்டாந்து வாசல் வச்சுன்னு உள்ள கூப்பிடுறாங்க. ஏன் பாசமா சீக்கிரம் வந்துட்டு இல்லைம்மா, யாரோ ஒரு பையன் வந்து கட்டுலால் நின்று பெட்ஷீட் எல்லாம் ஒதுரி போடுறான். நீங்க யாரு எங்க வீட்டுக்குள்ள வந்துருக்குறீங்கன்னு நான் கேட்டா, பாசம் வீட்டுக்குள்ள ஜபம் மாட்டத்துக்கு வந்துக்கிறாரு, வீடெல்லாம் குப்பையா இருக்குதுன்னு அந்த குப்பையெல்லாம் அவங்க எடுக்கிறாங்க. அப்புறம் பாசம் வந்து கீழே குப்பையெல்லாம் கீழாயிராங்க. உடனே என்னன்னு தெரியல, பாசமும் கனவு வந்து இந்த மாதிரி செய்யறாங்க. ஆனா நம்மளுக்கு ஏதோ ஒரு இது நடக்குது, அது ஆண்டவர் வந்து வழிபடுறாரு. இது நல்லதுங்க. சர்ச்சுக்கு வந்து நாங்கள் போய் மறுநாள் வீட்டாண்ட பக்கத்தில் எவ்வளோ பெரிய எலுமிச்சை மரத்தை கொண்டாந்து உடச்சி போட்டுருந்தாங்க. அப்போ கூட நான் யார் செய்யுங்க எங்கள் வீட்டுக்கார செத்ததை வந்து அதே தான் செய்கிறாங்க. நான் எதுக்குமே நான் பயப்படுறதே இல்லை. ஜபம் பண்ணி தண்ணி ஊற்றிட்டு பெருக்கலுக்கு போயிடுவேன். ஆனாலே பாருங்க, அப்போ திருப்பத்தூர் சர்ச்சுக்கு போயிட்டோம். அங்கே அவங்க ஊழியக்கார சொன்னாரு, சோனி மண்ணி போட்டு எலுமிச்சை மரத்தால அதை பிழிஞ்சு நீங்க ஜூஸா குடிங்க. ஆண்டவர் வந்து பூசணிக்காய் உடச்சாலே கவலைப்படாதீங்க, எலுமிச்சை மரம் உடச்சாலே கவலைப்படாதீங்க, ஆண்டவர் உங்களோட கூட இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நான் ருசித்து பார்க்கிறேன். ஆண்டவர் எங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை, போராட்டம், சண்டை சாடி இறந்தாரு. எங்க குடும்பத்தை வழி நடத்துகிறார் ஆண்டவர். கோடான கோடி சோத்திரம் ஆண்டவருக்கு சாவம் முழுவதும் நாங்கள் நன்றி சொல்லுவோம். இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, இன்னைக்கு ஆண்டவர் வந்து நான் சர்ச்சுன்னு சொல்லிட்டு வருவேன்.
ஆண்டவரே நீ எங்களோட பேசப்பா, எங்க வார்த்தை இலகுவாக்க ஆண்டவரே. எனக்கு இந்த கால் இந்த கையா ஆண்டவரே வரல, எத்தனை ஆஸ்பத்திரிக்கு போறேன் நான். எனக்கு ஊழியத்துக்கு சர்ச்சில் வந்து வெள்ளிக்கிழமைனா என்னால ஜெபிக்க முடியல ஏசப்பா. எனக்கு கால் தேவையான எனக்கு ஒரு 18 வருடம் கூடசிலே நடக்க தேவன் பெருமாள் ஒரு சுகத்தை கொடுத்தவர். பார்வை குருனுக்கு நீ பார்வை கொடுத்த என் தேவனை சோமனு கை நீ நீட்ட வைத்தவரை எனக்கு எதுக்கு இவ்வளவு உபத்திரம்? வருஷம் காசு ஒவ்வொரு நாளும் ஜபம் பண்ணாரு. ஆண்டுக்குள்ள உண்மையில இந்த வேலையெல்லாம் சுத்தமாக கை வச்சு ஜபம் பண்ண ஒவ்வொரு நாளும் நான் ஜபம் பண்ணிட்டு வரத ஆண்டவர் அறிவாரு. எனக்கு அவ்வளோ வலி இருந்தும் இவ்வளோ வேதனை இருந்தும் நான் அந்த காவா கூட என்னால் தான் கூடிய ஆண்டு சர்ச்சைக்கு வந்து இப்போ ஒரு திறமைக்காக நன்றி. பாசம் பண்ற ஜபம் அவங்களுக்காக நான் ரொம்ப ஜெபிக்குவேன். ஏன்னா பாசத்தால ஒன்று சொன்னாரு, எங்க தேவைகள் எல்லாமே இருந்தாலும் கணக்கு போட்டு பார்த்தா அழகமா எங்களுக்கு ஆண்டு வந்து ஆசீர்வதிக்கிறாங்க. நான் வந்து போன மாசம் வந்து பாஸ்டம் நினைச்சு பார்த்தேன். எதுக்காக நினைச்சு பார்த்தேன்னா, இந்த கொரோனா வந்திருக்கும் போது நம்ம ஊழியக்காரன் நீங்க என்ன செய்யறீங்க ஏது செய்யறீங்க நம்ம ஏன் விசாரிக்கல? எங்களுக்குள்ள அது ஏன் விசாரிக்கல? அவங்க என்ன பண்ணிருக்குவாங்க சாப்பாட்டுக்கெல்லாம்? நம்ம வீட்டை சமாளிக்கிற ஊழியக்காரன் இவங்க தேவைகளை எப்படி செஞ்சுக்குவாரு, என்ன பண்ணிக்கலாம்? நம்ம ஒரு வார்த்தையே நம்ம கேட்கலையான்னு நான் அவ்வளோ வேதனைப்பட்டேன். பாசு சொன்னாரு, எங்களுக்கு இந்த வருஷமெல்லாம் பண தேவைகள் பொருளாதார தேவைகள் கம்மியா இருந்தாலும் அதிகமா கணக்கு போட்ட ஆண்டவர் அதிகமா எங்களுக்கு செஞ்சு வச்சுருக்கீங்க. ஆண்டவர் கோடி நன்றி நான் சொன்னேன். ஏன்னாக்கா நம்ம தேவைகள் எவ்வளவோ இருந்தாலும் மற்ற இடத்துல நான் போய் சொல்றது இல்லை. ஆண்டவருக்கு என்ன நான் சொல்லுவேன். ஆண்டவர் அவ்வளோ அர்த்தத்தை செய்யறாரு. நானே பெரிய பையன் செய்ய சர்ச்சுக்கு வரமாட்டேன், வேலைக்கு போயிடுறேன். அவனுக்காக என் குடும்பத்துக்காக பாரமா ஜபம் பண்ணுங்க. இவ்வளவு கோடான கோடி சோத்திரம் நன்றின்னு சொல்லி எழுதுறேன். 29 அன்னைக்கு அம்மா ரொம்ப சிக் ஆயிட்டாங்க. அப்புறம் சிஎம்சி கூப்பிட்டு கண்டிப்பாக கூப்பிட்டு போனோம். அவங்க உடனே சிஎம்சி அனுப்பிச்சாங்க, ரொம்ப முடியாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே போனாக்கா எனக்கு காசு இல்லை, கையில் வெறும் 14,000 ரூபாய் வச்சுருக்கேன். ஆனால் அங்கே போன உடனே இந்த லாசிக்ஸ் மாத்திரம் போட்டு அங்கே அனுப்பிட்டாங்க. ஆக்சிடென்ட்ல தான் கூப்பிட்டு போனோம். ஃபுல்லாக ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. வேலைக்கு போகும்போது எங்கள் வீட்டில் போயிடுச்சு. ஆனால் எனக்கு நினச்சி பயப்படாத இருக்கான். வார்த்தை அறிக்கை செய், வாக்குறுத்தவங்க அறிக்கை செய்யணும்னு சொல்லிட்டு அப்புறம் சொல்லிட்டு போனோம். அப்புறம் அங்கே போய் அங்கே இருக்கேன். ஐசியூக்குள்ள வச்சு பார்க்கணும் கண்டிஷன் இருந்துச்சு. ஆனால் ஐசியூக்குள்ள அவங்க எனக்கு காசு இல்லைன்னு சொல்லி எடுத்தோடனே எங்க தேவை கட்டுன்னு சொல்லிட்டாங்க. காசு இல்லை, 14,000 கட்ட நீங்க ஸ்டார்ட் பண்ணி நான் காலையில் பே பண்றேன். அவங்க நம்பல. அவர் ஒரு ஹிந்து, அவர் வந்து கன்னடா அவங்க வந்து கன்னடம் அவர் பேசுறது சரி எனக்கு புரியல, நான் பேசுறது அவருக்கு புரியல. 1.5 மணி நேரம் காசுக்காக ஃபோன் பண்ணிட்டு எல்லாருக்கிட்டையும். அப்புறம் 50,000 ரூபாய் கட்டு, அப்புறம் 20,000 ரூபாய் கட்டு அப்படின்னு கடைசியில் வந்து நின்னாங்க. 3 மணி வரைக்கும் இல்லாமல் தருங்க. ஆனால் குருவையா அங்கே ஆக்சிடென்ட் வெளியவே ஈயாவிலேயே ஆர்டர் பாதுகாத்தாரு. அப்புறம் ஐசியூக்குள்ள போயிட்டாங்க. காலையில நான் 6 மணிக்கு போய் பார்த்தேன். அப்புறம் அம்மா கையெல்லாம் அடி போடுறதுக்காக கை ஃபுல்லா குத்தி வச்சிருக்காங்க. ட்ரைனிங் பசங்களை விட்டு வச்சிருக்காங்க. அம்மா ரொம்ப அழுதுட்டாங்க, எனக்கு வைக்காது நான் இங்க இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் தாங்கவே முடியல அவங்க கையை பார்க்கும்போது. அப்புறம் என்னை கூட்டு போயிடு, நீ இல்லை நான் உள்ள இது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் வெளியே வந்து ரொம்ப பிடிவாதமா கோவமாச்சும் ஆண்டவரே உங்களை ஹேண்டில் பண்ணிட்டு நீங்களா இருக்கணும். இனி யாரும் அவங்களோட ஞானத்துல அவங்க ட்ரீட்மெண்ட் மெடிசன் அவங்களுக்குள்ள போகவே இல்லையோ உங்க வாழ்க்கை அனுப்பி சுகமாக்குங்கன்னு சொல்லிட்டு. நான் கூப்பிட்டு போகும்போது அவங்க சொல்லுங்க 1 வீக் அட்மிஷன், அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்கு, நிறைய டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு. நான் காலையில அந்த மாதிரி சோமனு இனி நான் ஒரு நாள் கூட இங்க இருக்க மாட்டேன். நாளைக்கு நியூ இயர் நாங்க தான் இருக்கணும், உங்க சமூகத்துல தான் இருக்கணும். எனக்கு இங்க வேலையே கிடையாது, நான் உங்க பிள்ளை, நான் உங்க சமூகத்துல இருக்கணும், நான் இங்க இருக்கவே கூடாது. நீங்க என்ன செய்வீங்களோ உங்க சுகமாக்குங்கன்னு சொல்லி ரொம்ப கோவமா சோமன். அப்புறம் 11 மணிக்குள்ள போனேன். அப்புறம் ஆக்சிஜன் எடுத்துட்டு இருந்தாங்க. அவன் ரொம்ப தெளிவா ரொம்ப நார்மலா இருந்தாங்க. அது வரைக்கும் அம்மாக்கு சுயநினைவே இல்லை. நான் நைட் கூட்டு போகும்போது என் நம்பிக்கை போன நிலைமையில கூட்டு போனேன். ஆனா கூட கடவுள் கொஞ்சம் நேரத்துல 2 மணி நேரத்துல அம்மா குருவியா அவங்களுக்கு சொந்தத்தை கொடுத்தாங்க. அப்புறம் அவங்க வந்து காசுக்காக சரியாயிட்டாங்க. மானிட்டர்ல என் தங்கச்சி வீடியோ கால்ல காட்டுக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்பெல்லாம் வீடியோ கால் பண்ணாங்க. என் அண்ணன் பையன் வந்துட்டாங்க, எல்லாம் பார்க்குறாங்க. அவங்களுக்கு விஷயம் தெரியும், எல்லாம் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட். ஆனா நாங்க யாரும் காட்டிக்கல, எல்லாமே நார்மல். இனி பயப்படாதுக்கு அம்மா பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட கேட்கிறோம். நாங்க சரியாயிட்டு கிட்ட காசு கிடையாது, எங்களை அனுப்பிடுங்கன்னா அவங்க அனுப்பல. இல்ல 1 வீக் போகணும்னு சொல்லிட்டு இல்ல நாங்க கூட்டு போறோம்
வெயிட் பண்ணி அப்புறம் சாயந்தரமா என் அனுப்ப ரொம்ப கோவமா பேசிட்டாங்க. எங்களை அனுப்பிடுங்க, இதுக்கு மேல காசு கிடையாது, கார் கூட வெயிட்டிங்ல இருக்கு, நீங்க கொடுப்பீங்களா அது காசு அப்படின்னு சொல்லி அவங்க கோவமா பேசினதுக்கு அப்புறம் அவங்க அனுப்பிட்டாங்க. ஆனா கிருபையா எல்லாருடைய நம்பிக்கை போயிடுச்சு. வீட்டுல நான் நைட்டு 1:30 மணிக்கு கொடுக்கும்போது எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சோமனுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். எனக்காக நிறைய பேர் சோமனாங்க வெயிட்டிங்ல. எங்க அக்கா எல்லாருக்கிட்டையும் சொன்னேன், எல்லாரும் நிறைய பேர் எடுத்தாலும் அன்று கிருபையா ரொம்ப அற்புதமா அன்னைக்கு அன்று சுகமாக்கி கொண்டு வந்தாங்க. பர்த்டே சென்டர்ல ஒரு 6 மந்த்க்கு அப்புறம் மறுபடியும் சிக் ஆயிட்டாங்க. அப்ப என்கிட்ட காசு ரொம்ப கம்மியா தான் இருந்துச்சு. நான் அவங்க ரிஃபக்ட கூட்டு போகும்போதே சோமான்னு போறேன். போன டைம் இவங்க தான் இந்த மாதிரி இருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்க சிஎம்சிக்கு அனுப்பிட்டாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி எதுவுமே எனக்கு நடக்கக்கூடாது, நீங்க திரும்பி அவங்களுக்கு சொல்லிட்டு கொடுங்க, என்கிட்ட இப்பதான் காசு இருக்கு, இனிமே என்கிட்ட காசு இல்ல, அது அவங்களுக்கு தெரியாதா, நான் என் சூழ்நிலை நீங்க அறிஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கூட்டு போனேன். அப்பயே அவங்க ரொம்ப பயமுறுத்தினாங்க. இப்ப நிறைய வசதி வந்துச்சு, நிறைய முன்னேற்றம் இருக்கு, ஃபேஸ் மேக்கர் வைப்பாங்க, அம்மாவோட ஹார்ட் ரொம்ப பலவீனமா கூட்டு போகணும் ரொம்ப பயமுறுத்தினாங்க. அப்புறம் இல்ல காசு இல்லை, நான் ரெடி பண்ணி கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லி நான் வீட்டுக்கு கொண்டு வந்துட்டேன். எனக்குள்ள ஒரு மனசுக்குள்ள ஒரு நம்பிக்கை இல்ல எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு கூட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் மறுபடியும் அம்மா சிக்காங்க, நல்லா இருந்தாங்க. திரும்ப இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி அம்மா சிக்காயிட்டாங்க. அப்போ மறுபடியும் கூட்டு போனேன். அது திரும்பியா பாதுகாத்து ஜீவனோடு வச்சிருக்காங்க. எனக்காக நிறைய பேர் எப்பவுமே சபையும் சரி, என்னோட இன்னொரு பிரேயர் டீமும் சரி, எனக்காக சொந்தங்கள் எப்பவுமே நான் உதவி கேட்டு போனதே கிடையாது. எனக்கு வெளி உலகம்னா என்னன்னே தெரியாது. இன்னைக்கு இது வரைக்கும் நான் வெளியே போய் என் தங்கச்சி மட்டும்தான் எல்லாத்தையும் அவங்கள மாதிரி செய்வா. ஆனா எனக்கு வெளி உலகம் தெரியாது. எங்க குடும்ப சூழ்நிலைக்காக வெளிநாட்டுக்கு போக வேண்டியதா இருந்துச்சு. போக மாட்டேன்னு சொல்லி இவ்வளோ நாள் வந்ததெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு இருந்தா. ஆனா வரவங்க எல்லாம் மேரேஜ்க்காக என்ன வச்சிருக்கீங்க, எவ்வளவு நாள் வச்சிருக்கீங்க, எவ்வளவு பணம் வச்சிருக்கீங்க, ஏன் அப்படி வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி தங்கச்சி கேட்கும்போது வேற வழி இல்லாம அம்மா உடம்பு சரியில்லாம சொல்லி விட்டுட்டு அவ போயிட்டா. நான் தங்கச்சிக்கிட்டே இருக்க சொல்லு உனக்கு ரெடி ஆகிட்டாரு. எனக்கு எதுவுமே தெரியாது, ரொம்ப பயந்தது, ரொம்ப பயந்தது. எனக்கு எப்பவுமே வெளியுறது தெரியாது, ரொம்ப சென்சிட்டிவ். எனக்கு எப்பவுமே தெரியாது சொல்லுவோம். அம்மா போயிட்டு வரைக்கும் எவ்வளவு பலவீனமா இருக்காங்க தெரியும். எனக்கு எதுவுமே தெரியாது. நான் போனதுக்கு அப்புறம் எதுவும் நடத்தக்கூடாது, நீங்க கூட இருக்குது, நீங்க நடக்குன்னு சொல்லி சோமன்னு கிருபையா இது நான் வரைக்கும் என் தலைக்குடியாத படிக்க கொண்டு போய் ஒவ்வொரு ஆண்டு கிருபைய சுகத்தோடு கொண்டு வராங்க. அதோட கண்களுக்கு ஆச்சரியம் பார்த்து நல்லா ஏற்காட்டுலாம் பாதிச்சு போயிட்டாங்க. அவங்களோட பணம் அவங்க காப்பாத்துல. ஏமா சின்ன வயசுல எத்தனை பெரிய ஊர்ல பாதிச்சு போயிட்டாங்க. ஏமா ஒரு ஆபரேஷன் கூட இல்ல, 15 வருஷம் அவங்க ஹார்ட் பேஷண்ட். கிருபையா இது நாள் வரைக்கும் வச்சிருக்காங்க. நாங்க இந்த டைம் போகும்போது கூட நிறைய காசு கேட்டாங்க, அவங்க ஐசியூல வச்சு பார்க்கணும்னு சொல்லிட்டு. வெறும் 6,000 தான் கையில் வச்சு சோமன்ட்டு கூட்டு போகும்போதே எஸ்பைனால அவங்களுக்கு தெரியும், அவங்க போனா இப்படிதான் சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஐசியூல வச்சு பார்த்தாங்க. காசு ஜுவல் ஆல்ரெடி எங்களுக்கு ஜுவல்லும் நிறைய இருக்கு. இந்த முறை கடைசியா பேங்க்ல கேட்டா கொடுக்கல, இருக்கிற ஜுவல்ல அதிகமா இருக்கு, ஒரு லிமிட்டுக்கு மேல கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் வேற ஒருத்தர் கொண்டு வந்து 20,000 வச்சேன். தங்கசக்திக்கு நான் ஐசியூனா சும்மா இல்ல, நிறைய கேட்பாங்க, மெடிசன் நிறைய எழுதி கொடுத்தாங்க, நிறைய அப்படி தேவையில்லாத டெஸ்ட்லாம் எடுத்தாங்க. அப்புறம் இல்ல அது 2 நாளுக்கு வந்து நிறைய 35,000 ஆச்சு வைக்க வேண்டியதாங்க. என் மனசுக்குள்ள ஒரு நம்பிக்கை இல்ல, பிரியா இது போதும், இதுக்கு மேல தேவைப்படாது, நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். ஆனா நான் முடிச்சுட்டு வரும்போது 11,000 என் கையில நின்றுச்சு. ஃபீஸ் கட்டினா அப்படின்னு நான் நினைக்கல, சரியா போட நினைச்சேன். 11,000 என் கையில நின்றுச்சு. ஆனா நான் போட்டு போகும்போது பல யோசனை எனக்குள்ள இந்த வருஷம். ஏன்னா என் பெரியம்மா என்ன வளர்ப்புங்க டிசம்பர் கிறிஸ்துமஸ் அன்னைக்கு இறந்துட்டாங்க. என்னால் அது வரதுக்கு 3 வருஷம் ஆச்சு என்ன வளர்த்துப்போங்க. அதே பண்டிகை டைம்ல என்னோட மேல பாசமா இருக்கு நிறைய பேர் நான் இழந்துட்டு. இனிமே எங்க அம்மா கூட அந்த மாதிரி வந்துடக்கூடாது. உலகமே சந்தோஷத்துக்கு மட்டும் நாள் எனக்கு மட்டும் துக்கமா இருந்துடக்கூடாது. என் அம்மாவுக்கு அப்படி நடக்காம பார்த்துக்கோங்கன்னு சொல்லி சோமன் குருவியா பாதுகாத்துக்கிட்டாரு. நான் என்னென்னமோ திக் பண்ணிட்டு போனேன். கடவுளத்தை காசு கையில கொடுத்து நிறைய ட்ரெஸ் கொண்டு வந்து சந்தோஷமா இந்த வருஷத்துக்கு காணப்படி கிறிஸ்துமஸ் நாக்காமா நான் எனக்கு மெசேஜ் அட்டன் பண்ணி நான் நினைச்சது வேற என்ன எடுக்கணும்னு சொல்லி அனுப்புறதுயா நிறைவா நடத்தின அந்த கிறிஸ்துமஸ். இது வரைக்கும் மாதிரி சாட்சி கூட சொன்னதில்லை. எனக்கு வேத வாசிப்பேன், பாட்டு பாடுறேன், எனக்கு ரொம்ப ஷைமா. என் சர்ச்சில் இவ்வளவு வருஷமா லுக்ரேட்ல வளர்ந்துட்டேன். எத்தனையுமே இன்வால்வ் ஆக மாட்டேன், எல்லா சொன்ன கூட இன்வால்வ் ஆக மாட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் ஆண்டோட நாமத்தை மகிமைப்படுத்தணும்னு சொல்லி நான் ரொம்ப பயப்படுறேன். கொஞ்சம் ப்ரௌடு பார்க்க நிற்க மாட்டேன், போல்டா பேச மாட்டேன். கொஞ்ச நாள் அதுக்காக சோம் பண்ணேன். நிறைய ப்ராப்ளம் வந்தா என்னோட நியாயத்தை கூட எடுத்து சொல்ல மாட்டேன். நான் உண்மையா குற்றவாளி நிற்கிறேன். நான் தப்பு செய்யணும், குற்றவாளி. ஏன்னா எனக்கு பேச தெரியல. எனக்கு போல்டஸ் கொடுங்க, எனக்கு தைரியத்தை கொடுங்க, எல்லாருமே பேசணும். ஆனா கொஞ்சம்
மனுஷன் ஒரு டைம் மனுஷனுக்கு ஹெல்ப் கேட்டு போனேன். அதனால எனக்கு மனுஷன் நான் இனி எப்பவுமே போக மாட்டேன்னு சொல்லி எவ்வளவு மழை போல பிரச்சனை வந்தாலும் பனி போல ஆண்டோட ரொம்ப சிம்பிளா சாதனமா முடிச்சு ஒரு நாள் வீட்டுக்கு கொண்டு வந்துடுறேன். ரொம்ப நாள் அட்மிட் பண்ணதே கிடையாது. எத்தனை ஹாஸ்பிட்டல் போனாலும் நம்ம ரொம்ப அழகா அந்த கூட்டு போகும்போது வேற மாதிரி கூட்டு வருவேன். திரும்ப கூட்டு போகும்போது ரொம்ப ஹாப்பியா சந்தோஷமா கூட்டு வந்திருக்கேன். அற்புதமா எங்களுக்கு செஞ்சிருக்காங்க. கடவுளை பரிசு நாம் மகிமைப்படுத்தோம். ஆமென். போய்
கோயிலில் போய் நீயே இது பண்ணி பாரு, அம்மா போட்டுருந்தா என்ன காலில் இருக்கு பாரு, எதுக்குமே எனக்கு வருஷம் எடுக்க முடியாது. அப்புறம் ஆண்டு கொடுத்தா எனக்கு பிள்ளையா இருக்கட்டும், எடுத்துக்கணும் அவருக்கு பிள்ளையா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு வருஷம் இது பண்ணிட்டு சரி சரின்னு சொல்லி கேட்கறதுக்கு தெரியும் கல்யாணம் பண்ணுவேன். அம்மா முதல்ல சிஎம்சி போய் பாரு, இந்த இடத்துக்கு போனால் அவருக்கு ஒரு 3 இடத்துல கிடைக்கும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பாஸ்டர் சொல்லிட்டு அது இது மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் பாஸ்டர் 45 அவர் பேரை வச்சு ஜெபிச்சாங்க. காணி கருப்பு எந்த அளவுக்கு அவங்க மேலே ஒப்புவா இருப்பாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்காக வாழ்க்கணும். அவங்க அந்த ஜபம் தான் அவளை இந்த இடத்துல கொண்டு வந்து பண்ணி சுவாசிப்பாங்க. ஒரு வாட்டி ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னா 1 மாசமா போகணும். இன்னும் பயப்பட்ட தண்ணியில் காசு இல்லை, எப்படி ஆடுங்களே நான் உள்ளே கூப்பிட்டு போட்டு வரதுங்க என்ன பண்ணுவோம். எவ்வளோ காசு ஆகும், ஒரே தான் இருக்கும், ஒரே பயம். சும்மா பைபாஸ் ஹாஸ்பிட்டலுக்கு போனாவே 2000-3000 ஆகும். சிஎம்சியில் நிறைய காசு எப்படி போகிறதுக்கு ஒன்றுமா கையில் இல்லை. கொஞ்சம் போலான்னு கூட கையில் எப்படி எஸ்டம் பண்ணுங்கன்னா ஒரு லோன் எடுத்து காசு எடுத்து போயிட்டு கை வச்சுட்டு அங்கே போனால் ஃபஸ்ட்டு நிறைய ஒரு 10,000 ஆச்சு. அதுவே வச்சுட்டு போகும்போது பார்த்துட்டு வர அதுவே 1.5 மாதத்துக்கு நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டே தான் இருந்தோம். அந்த இடத்துல போய் மகனுக்கு நல்ல ஒரு சுகமை கொடுத்தாரு. நாங்கள் சுத்தம்ல சாட்சியாக வைக்கிறது ஜபத்தினால தான் அவங்க சொந்த கிடைச்சிச்சு. சோதரம் இந்த இடத்துல ஆண்டையில் சாட்சியாக பயன்படுத்தினார். ஆண்டையில் வாக்குத்தின்படி இந்த நன்மையான பிரகாரத்தின்படி ஆண்டையில் இந்த வருடம் முழுவதும் எங்களை திருப்தியாக்கி அநேக நன்மைகள் செய்தார். யாருமே சார் காலேஜ் +2 முடிச்சோடனே காலேஜுக்கு அவனை சேர்க்கறதுக்கு எங்களுக்கு எந்த ஒரு சேவிங்ஸும் இல்லை. பிள்ளைங்களுக்கு நாங்கள் எந்த ஒரு சேவிங்ஸும் இல்லை. என்னோட சம்பளம் வந்து ரொம்ப கம்மியான சம்பளம் தான். நம்மளால படிக்க வைக்க முடியுமா அப்படின்ற ஒரு மன கஷ்டம் கூட எனக்கு இருந்தது. இருந்தாலும் நான் ஏசப்பா கிட்ட கேட்பேன், ஏசப்பா உங்களுடைய சித்து என்ன, இது வந்து இந்த குழந்தைகள் வந்து என்னோட குழந்தைகள் அடைந்து உங்களுடைய சுதந்திரம் ஏசப்பா, இதில் எப்படி நீ பயன்படுத்துறீங்க அப்படி பயன்படுத்துங்க அப்படின்னு ஜபத்தில் வச்சேன். எத்தனையோ காலேஜ் ஏறி இறங்கினா. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு காலேஜில் அவங்க போய் அந்த இடத்துல போய் ஏசப்பா உங்களுக்கு சித்தமான அந்த இடத்துல வாக்கு பண்ணுங்க. அந்த இடத்துல போய் ஜெபிச்சுட்டு பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணேன். பாஸ்டர் இந்த காலேஜ் எனக்கு இந்த இடத்துல அப்ளிகேஷன் போனால் போர்டிங் ஸ்டேட் உங்களுக்கு கரெக்டாக இருந்தால் அந்த இடத்துல எப்படி இருக்குன்னு பார்த்து ஜோம் மட்டும் செய்யுங்க அப்படின்னாரு. நாங்கள் அப்ளிகேஷன் போட்டு அந்த இடத்துல மகனை சேர்க்க வச்சோம். எப்படி தான் ஆண்டு எனக்கு அந்த பண தேவைகளை சந்தித்தாலும் எனக்கு உண்மையிலே தெரியாது. எங்களுக்கு எல்லாரும் காலேஜுக்கு போய் உங்களுக்கு அப்ளிகேஷன் போடணும், அட்மிஷன் போடணும் அப்படின்னா எங்ககிட்ட இருக்கிற காசை வச்சு கம்மியான காசை வச்சு தான் நாங்கள் அந்த இடத்துல பஸ் ஃபேர் தான் எங்ககிட்ட இருக்கோம். ஆனால் பிள்ளைக்கு நாங்கள் எந்த ஒரு சேவிங்ஸும் இல்லாத அளவுக்கு தான் இருந்தோம். அந்த இடத்துல அவங்க அட்மிஷன் போட்டோன்னா ஆண்டு எப்படி தான் எந்த விதத்தில் தான் எனக்கு இதுவரையும் அந்த இந்த வருஷம் முடிய போகிற அந்த இதிலும் கூட ஆண்டு எனக்கு எப்படி தான் அந்த காசுல தேவையை சந்திக்க எனக்கு தெரியாது. நான் கேட்பேன், ஆண்டே அந்தந்த தேவை அண்ணனுக்கு நேரத்தில் தருவீங்க, எனக்கு விசுவாசிக்கிறேன் சப்பா, நிச்சயம் தருவீங்க. அதாவது என்கிட்ட இருந்து நான் செய்யாத காலம் இந்த தேவை எனக்கு தேவையை சப்பா. மகன் போன் பண்ணுவான், அம்மா எனக்கு இது காசு வேணும், நிச்சயமா தேவை ஆண்டு எனக்கு எப்படியோ ஒரு நேரத்தை கொடுத்து எனக்கு நிச்சயமா ஆண்டு நேர்த்தியான நேரத்தில் எனக்கு ஆண்டு எனக்கு தேவைகளை சந்திக்கிறாரு. மகன் சாட்டு சொல்லுங்க. ஸோ இந்த இயர் ஆரம்பிக்கும் போதே 2024 ஆரம்பிக்கும் போது ரொம்ப பயப்பட தான் ஆரம்பிச்சு. 12th பப்ளிக் எக்ஸாம் பாஸ் ஆனதே பெரிய அதிசயம். ஸோ அதுக்கு நல்லா ப்ரேயர் பண்ணேன், படித்தேன், ப்ரேயர் பண்ணேன், எழுதுனேன். சரி பாஸ் ஆகிட்டேன். பாஸ் ஆகிட்டு நெக்ஸ்ட் வந்து கவுன்சிலிங் போடுன்னு சொன்னாங்க வீட்டில். கவுன்சிலிங் போடும்போது கண்டிப்பாக தெரியும் சத்தியமாக சீட் கிடைக்காது கவர்மெண்ட்லன்னு சொல்லிட்டு, கட் ஆஃப் ரொம்ப கம்மி, திட்ட போகிறாங்க வீட்டில் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு நான் வந்து என்னமோ பண்ணி அப்புறம் ப்ரேயர்லாம் பண்ணி சொன்னா கவுன்சிலிங் போடுறேன். அது வந்து கிடைச்சா சித்தம், கிடைக்கலன்னா கண்டிப்பாக ப்ரைவேட் காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டேன். போட்டுட்டு அதே மாதிரி நினச்ச மாதிரியே வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் போச்சு, செகண்ட் ரவுண்ட் போச்சு. அப்புறம் நான் வந்து டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், ஸோ வந்து ப்ரைவேட்லேயே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காலேஜ் போனோம். நிறைய காலேஜ் போனது மோஸ்ட்லி வந்து பார்த்தது எல்லாமே எப்படின்னா இந்த மாதிரி நாராயணி பார்த்தாங்க, சிஎன்சி பார்த்தாங்க. ஸோ எனக்கு வந்து எப்படின்னா ஹாஸ்டல் பேர் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது இருந்தாங்க. நான் அம்மா கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் அம்மா கிட்ட கன்வென்ஸ் பண்ணேன், ரெண்டாவது அப்பா கிட்ட கன்வென்ஸ் பண்ணேன், அப்படியே என் பெரியம்மா கிட்ட கன்வென்ஸ் பண்ணேன். யாருமே வந்து ஆர்ட்ஸ்லேயே அம்மா காட்டினாங்க. அப்புறம் ஏசப்பா கிட்ட போயிட்டு ஏசப்பா ஹாஸ்டல் போனேன்,
அதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுங்க, நான் போய் ஹாஸ்டல் போய் படிக்கணும் அப்படின்னு சொன்னேன். அது வந்து எதுக்காக நான் ஹாஸ்டல் அனுப்பிச்சான்னு சொல்றேன். ஹாஸ்டல் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள ஒரு வாஞ்சேன், ஹாஸ்டல் போகணும், அங்கே போய் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் போய் பார்த்தோம். எல்லாத்துலையும் ஃபீஸ் பண்ணாங்க, 80,000 90,000 1,30,000 அப்படி இப்படின்னாங்க. எதுவுமே எனக்கு செட் ஆகலை. அப்புறம் வந்து சென்னை கேம்பஸ் பார்க்க சொன்னாங்க, சேலம் கேம்பஸ்னு சொல்லி சென்னை கேம்பஸ் பார்க்க சொன்னாங்க. அங்கே போய் பார்த்தோம். அங்கே போய் பார்த்தோன்னே அவங்களும் ஃபீஸ் விடுவான்னு சொன்னாங்க. ஃபீஸ் சொன்ன உடனே வந்து அப்பா கீழேருந்து மேலே இருந்தால் பார்த்தாரு. சரி ஏதோ ஒன்றுன்னு சொல்லிட்டு அம்மாவும் சேர்த்தாங்க. அந்த 30,000 வச்சு ஃபர்ஸ்ட் எங்க கிட்ட இருந்து 31, அந்த 31 தான் அப்ளிகேஷன் ஃபீஸ், அட்மிஷன் ஃபீஸ் 31 தான். 31 சொல்லிட்டாங்க, 31 கட்டிட்டோம். இன்னும் ரிமைனிங் 95 ஹாஸ்டலுக்கு இருக்கு, 60 வந்து இருக்கு. இன்னும் 10,000 இந்த எக்ஸாம் ஃபீஸ் புக் ஃபீஸ் அதெல்லாம் சேர்த்து வரும் அப்படின்னு சொன்னாங்க. எந்த தைரியத்தில் அம்மா அட்மிஷன் போட்டாங்கன்னு தெரியாது, எந்த தைரியத்தில் நானும் ஆரம்பிச்சு சேர்ந்து எனக்கும் தெரியாது. ஏதோ வந்து சேர்த்து விட்டாங்க. சேர்ந்துட்டு காலேஜ் போனோம். காலேஜ் போயிட்டு ஸோ எப்படின்னா அது எப்படிதான் வந்து பண தேவைகள்லாம் சந்திச்சாரு சத்தியமா தெரியல. ஏன்னா வந்து ஃபீஸ் வந்து எல்லாமே கால்குலேட் பண்ணி பார்த்ததுல 2 lakhs மேலே வந்துச்சு. ஃபர்ஸ்ட் இயர் வந்து 2 lakhs மேலே வந்துச்சு. அதெல்லாம் வந்து எப்படிதான் வந்து அது வந்து யோசிச்சோம், அது வந்து எப்படிதான் முடியும், அவ்வளோ காசு முடியாது, அம்மாவால் முடியாது. அது வந்து யாருமே நிறைய பேர் யோசிச்சோம். அம்மா யோசிச்சாங்க, அப்பா யோசிச்சாங்க. அம்மா வந்து என் நிலைமை யோசிச்சு பண்ணலாம் அப்படி இப்படின்னாங்க. அட்மிஷன்லாம் போட்டு பிறகு சொன்னாங்க உங்க அதான் வேணும் அதான் வேணும் எனக்கு அதான் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த காலேஜ் போய் ஐ மீன் எப்படி சொல்றது, அது வந்து எப்படிதான் நடந்துச்சுன்னு தெரியல. இந்த வரைக்குமே வந்து அது ஒரு மிராக்கலா தான் இருக்கு. அந்த ஃபீஸ் வந்து டக்கு முடிச்சுட்டு போனது. எங்க டிபார்ட்மெண்ட் பசங்க எல்லாம் இன்னும் ஃபீஸ் கட்டாம இருக்காங்க. என்னோட ஃபீஸ் தான் டக்கு முடிஞ்சிருச்சு. இப்போ நான் செமிஸ்டர் எலிஜிபிள் ஆயிட்டேன். அந்த மாதிரி ஃபீஸ் எல்லாமே டக்கு முடிஞ்சிருச்சு. இன்னும் ஹாஸ்பிட்டல்ஸ்ல டேரக்டர் தான் இருக்கு, அது மட்டும் பண்ணுவாங்க. அதுவும் வந்து கண்டிப்பா சந்திப்பாரு தெரியும். ஸோ டெய்லி போன இந்த ஹாஸ்டல் போன ஏன் ரீசன் நான் சொல்றேன்னா, ஹாஸ்டல் போனதுக்கு நான் எதுக்காக போனேன்னு எனக்கு தெரியல. ஆனா என்ன வச்சு ஹாஸ்டல்ல ஒரு ஃபெலோஷிப் நடக்குது. என்ன வச்சு ஹாஸ்டல்ல இருந்து நான் நிறைய பசங்களை வந்து வீக்லி சர்ச் கூப்பிட்டு போறேன். அது வந்து நான் பிளான் பண்ணி போல, நான் போனேன், அவர் பிளான் பண்ணாரு, அது நடக்குது. ஐ திங்க் அதான் ரசிக்கப்படாத பசங்களை வந்து கூப்பிட்டு போறேன், சர்ச்சுக்கு கூப்பிட்டு போறேன். அந்த பசங்களுக்கு சொல்றேன். அந்த பசங்க வந்து மனசு கஷ்டமா என்கிட்ட வராங்க. நான் ஏதாவது சொல்லுவேன்னு சொல்லிட்டு என்கிட்ட வராங்க. நான் அந்த டைம்லயும் வந்து அந்த பசங்களுக்கு வந்து நம்பு பண்ணு, எனக்குன்னு ஒரு தேவை இருக்காரு, எனக்கு பண்ணதெல்லாம் நான் சொல்லி. ஸோ இப்போ என்னால வந்து நிறைய பசங்க வந்து அங்கே நடக்கிற ஃபெலோஷிப் வராங்க. என்னால் வந்து நிறைய பசங்க வராங்க. ஓகே தேங்க்யூ. மூணு பேருக்குமே இந்த வருஷத்துல ஒரே மாதிரி வாக்குத்தத்தை தான் வந்துச்சு. பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஏசாயா 41 அதே அதிகாரத்துல 2 பேருக்குமே அதே மாதிரி தான் வச்சு. பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன், பயப்படாதே நான் துணை இருக்கிறேன்னு வச்சு. சாம்க்கும் அப்படிதான், பயப்படாதே உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன்னு சொல்லி வச்சு. அதே மாதிரி கர்த்தர் எத்தனையோ சூழ்நிலைகள், பயப்படுகிறதான சூழ்நிலைகள்ல கர்த்தர் எங்களுக்கு துணை நின்று எங்களோடு கூட இருந்து பிள்ளைக்கு வேண்டிய எல்லா காரியத்தையும் கர்த்தர் செய்ததற்காக அவருக்கு கோடான கோடி நன்றி செலுத்துக்கிறேன். 2 மாசத்துக்கு முன்னாடி சாம்க்கு ரொம்ப சிக் ஆயிட்டான். உனக்கு எப்பவுமே அடிக்கடி கோல்டு ஃபீவர் அந்த மாதிரி வந்துடும். அப்போ எங்க சதீஷ் கிட்ட போகும்போது போயிட்டே தான் இருந்தோம். ஒரு 4-5 நாள் போயிட்டே இருந்தோம். நெப்ளைசர் எல்லாம் வச்சாங்க. அப்போ கோல்டு எல்லாம் செட் ஆகவே இல்லை அவருக்கு. சரி நாங்களே கேட்டோம், எதனா பிளட் டெஸ்ட் எடுக்கணுமா இவ்வளோ இருக்குதே அப்படின்னு சொல்லும்போது அவர் அதுக்கப்புறமா தான் சொல்கிறேன், அம்மா நீங்கள் இங்கே பார்க்க முடியாது, அட்மிட் பண்ணி தான் பார்க்கணும். சிஎம்சிக்குன்னா நாராயணிக்குனா போயிடுங்க, குழந்தை கூட்டின்னு இங்கே அட்மிட் பண்ணி பார்க்கறதுக்கு வசதி இல்லை அப்படின்றாங்க. சரி சிஎம்சிக்கு அங்கே தான் குழந்தைக்கு பார்த்துக்குது, சரி அங்கேயே போயிடலாம் அப்படின்ட்டு போகும்போது நான் நினச்சிட்டே தான் போனோம், அட்மிட் பண்ணி தான் பார்க்கணும் மாதிரி இருக்குது, குழந்தைக்கு அவ்வளோ சிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டே போனேன். அங்கே போயிட்டு ஜாப் பண்ணிகிட்டே தான் இருந்தேன், சப்பா நீங்கள் உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி எல்லாம் டெஸ்ட் எடுத்தாங்க. அப்பவும் கேட்குறேன், எங்கள் அட்மிட் பண்ணுவாங்க. நர்ஸ் சொல்கிறாங்க, இல்லை இல்லை டாக்டர் பார்த்துக்கிறாங்க, நீங்கள் பொறுமையாக இருக்கு அப்படின்னு. சரி அப்படி பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறமா இல்லை நார்மலாக தான் இருக்குது, குழந்தை நல்லா தான் இருக்கிறாங்க, பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை, இந்த சிறப்பு கொடுங்க சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பிச்சாங்க. கர்த்தர் அப்படியா எல்லா சூழ்நிலை, பயப்படுகிற எத்தனையோ சூழ்நிலைகள், இது மட்டும் இல்லை நிறைய காரியத்தில் எத்தனையோ போராட்டங்கள் பிரச்சனைகள், எனக்கு அடிக்கடி சிக்காயிடுவேன் நானும். ஆனால் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் எங்களுக்கு எங்கள் கூடவே இருந்தாரு, எங்களுக்கு துணை நின்றாரு. பிள்ளைக்கு இந்த பர்த்டே கூட செலிப்ரேஷன் வீட்டிலே வைக்கணும், சிம்பிளாக செஞ்சிடணும் அப்படின்னு தான் நினச்சோன்னா அவனுக்கு வேண்டியபடி இதுவரை அவனுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் அவர் தான் அந்த வார்த்தையின்படியாக பிறந்த நாள் முதல் இந்த ஒரு விஷயத்துக்கு ஆனபடியாக கர்த்தர் கிருபை பாராட்டியிருக்காரு. எல்லா தேவைகளும் அவரே சந்திச்சு பிள்ளை நிறுத்தியார் அழகாக நடத்தி கொண்டு வருகிற தேவனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காகவும் குடும்பத்துக்காகவும் பிள்ளைக்காகவும் தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. இன்னும் கர்த்தருக்கான செய்ய கர்த்தரை
நீங்கள் கிருபை பாராட்டுவாராக. ஆமென். தேவன சித்தத்தை செய்வதற்காக கடவுள் இந்த சபைக்கு நினைக்கிறேன். எனக்கு என்னுடைய மனைவி புனிதா எல்லாருக்கும் தெரியும். என்னையும் அவங்களையும் இணைத்தது கடவுள், ஒரு ஊழியத்தை கடவுள் எங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. திருப்பத்தூர் ரிப்ளிகேஷன் ப்ரோக்ராமுக்காக போயிருந்தாங்க ஊழிய பயிற்சிக்காக. அந்த ஊழிய பயிற்சியில் சின்ன ஒரு சாட்சி தான் இது. எனக்கு வந்து போனது பாஸ்டர் சொன்னார், பாஸ்டர் சரி நான் போகிறோம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அதுக்காக வீட்டுக்கு போயிட்டு அதுக்கான போகிறதுக்கான எந்த ஆயத்தமும் நான் கடலை. என்கிட்ட ஒரே ஒரு 400 ரூபாய் தான் இருக்குது. சரி நீங்கள் போகலாமா வேணாமா, அங்கே என்ன செலவாகும் எது அப்படின்னு தெரியல. சரி ஒரு 9 மணிக்கு வரைக்கும் நான் முடிவு பண்ணேன் நைட்டு. அதுக்காக பாஸ்டர் ஃபோன் பண்ணார். சின்னதாக ஒரே சின்ன ஜெபம், ஒரே நிமிஷம் அப்பா சித்தமாக போகிறேன் அப்படின்னா இல்லைன்னா நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். உடனே பாஸ்டர் அந்த நேரத்தில் ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி சரி போறீங்களான்னு அந்த நேரத்தை ஜெபம் பண்ணுறேன். அப்போ நான் சொல்லிட்டு வந்தேன். அப்போது உள்ளத்தில் சொன்னது சரி போன்ற மாதிரி. அதுக்கப்புறம் பாஸ்டர் சார் பாஸ்டர் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகலான்னு ரெடி ஆகிட்டேன். காலையில் அதுக்கான ஆயத்தம் எதுவும் செய்யவே முடியல. நேரம் ஓடினே இருக்குது. தம்பி குழந்தை இருக்கிறதுனால அவனையும் சரி கூட்டிகிட்டு போகலாம், இவங்களை கூட்டிகிட்டு பண்ணி 2 பேரும் போனோம். போயிட்டு ஒரு 10:30 மணிக்கு அதே என்கிட்ட காசு இல்லை, 400 ரூபா தான் இருந்தது. ஆனாலும் பாஸ்டே அந்த நேரத்தில் பாஸ்ட் போயிட்டு இருப்பாரு. சரி பாஸ்ட்டு நம்ம லேட்டாக இருந்தாலும் திட்டு வரோம் அப்படின்னு நினைச்சோம். ஆனால் அதே நேரத்தில் பாஸ்ட்டும் வந்துட்டு இருந்தார். அதே நேரத்தில் ஏன்னா என்கிட்ட காசு இல்லை, 400 ரூபா தான் இருக்குது. உடனே பாஸ்ட்டு அவரே கூட்டின்னு அவர் சொந்த செலவில் கூட்டின்னு போயிட்டு அங்கே ஆட்டோ சார்ஜ் எல்லாம் கூட்டின்னு போயிட்டு அங்கே விட்டுட்டாரு. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. கர்த்தருடைய சித்தம் சரி நிறைவேறுதோ அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அங்கே போய் 2 நாள் நாங்கள் டெய்லி வந்து வீட்டுக்கு வந்துடுறோம் அப்படின்னு பாஸ்டர்கிட்ட சொல்லிட்டு தான் போனோம். ஆனால் அந்த நேரத்தில் அங்கே என்ன பண்ணோம், அங்கே போயிட்டு அந்த ப்ரோக்ராம் நல்லா இருந்துச்சு. அங்கேயே தங்குவதற்கான வாய்ப்புகளை கடவுள் ஏற்படுத்தி கொடுத்தாரு. அங்கேயே இருந்தோம். குழந்தையும் அதே இடத்துல நாங்கள் வச்சு என்ன பண்ணோம், அந்த பயிற்சியை 2 நாள் முடித்தோம். மீண்டும் வரும்போது நாங்கள் எவ்வளோ செலவு பண்ணணும்னு நினச்சோம். அந்த செலவு இருக்கிற காசு அப்படியே இருக்குது. அங்கேருந்து ரிட்டர்ன் வர்றதுக்கும் காசு என்ன பண்ணாங்க, எங்களுக்கு கொடுத்து அனுப்புனாங்க. கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். சாட்சியம் தான் சொல்கிறேன். அவருடைய சித்தம் செய்யறதுக்காக கடவுளை அனுமதிச்சிருக்கிறது தான் நான் நினைக்கிறேன். அதுக்காக தான் அந்த பாடல்களோ பாடணும். அப்போ கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் எழுதுறேன். நன்றி. புதிய வருஷத்துல எங்களுக்கு புது சிலபஸை கொடுத்து பாடம் நடக்க உதவி செய்திருக்காரு. இது கர்த்தருடைய கிருபை தான், வேறு எதுவும் இல்லை. எங்களை இந்த ஊழியத்தை தெரிந்து கொண்டு கர்த்தர் இவ்வளோ தூரம் எங்களை நடத்தி வந்திருக்கிறதுக்காக நாங்கள் கர்த்தர் நன்றி சொல்கிறோம். இன்னும் இந்த ஊழியத்தை நாங்கள் நல்லா செய்யணும் அப்படின்னு எங்களுக்காக செபித்துக்கொள்ளுங்க. இவ்வளோ தூரம் எங்களுக்கு எத்தனையோ சூழ்நிலைகள் இருந்த போதில் உண்மையாக இருக்க எங்களுக்கு உதவி செய்தது தேவன் இருக்கிறது. கர்த்தர் நாமும் மகிமைப்படுவதாக. வருடம் முழுவதுமாக 3வது வாரம் 4 மணி
சொல்லுவோம், ஜெபிப்போம். கர்த்தர் மகிமையான காரியம் நம்ம மூலமாக கர்த்தர் செய்ய வல்லமையுடையவர். கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடு காலை கைத்தது. கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடு காலை கைத்தது. ஏந்தி நின்ற கரங்களெல்லாம் கொடுக்கும் கரங்களை மாற்றிவிட்டு. ஏந்தி நின்ற கரங்களெல்லாம் கொடுக்கும் கரங்களை மாற்றிவிட்டு. நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்லுகிறோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்லுகிறோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்லுகிறோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறை